வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தந்தை தாய் இருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையிலா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். தெளிவு குரு திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தாமே. அன்பர்கள் அனைவரின் உயிருக்கு உயிராய் விளங்கும் இறைநிலையை வணங்கி கந்த தத்துவ ஞானியும் காந்த தத்துவ ஞானியும் என்ற பொருளில் சென்ற நூற்றாண்டில் ஈடு இணையற்ற குருமார்களாக உலகெங்கும் உலவி தமிழ் பரப்பி தத்துவத்தை விளக்கி உலக மக்களை அன்றும் இன்றும் என்றும் உய்வித்துக் கொண்டிருக்கும் இரண்டு உத்தம ஆன்மாக்களின் உயர்வை ஒப்பிட்டு சிந்தித்து உவகையடைவோமாக. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் அருள்மொழி அரசு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்களும் நம் அனைவருக்குள்ளும் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய சிந்தனையை நமக்கு அருள்வார்களாக. இரு பெயர் உருவும் ஒரு பெயராய் வந்து என் அறியாமை இருளை அகற்றிய பகலே இந்த அகலின் வணக்கம், என் அசலே உங்கள் நகலின் வணக்கம். அருள் தந்தை அவர்கள் அவதாரம் எல்லாருக்கும் தெரியும். செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரியில 1911 ஆகஸ்ட் 14 அவதரிக்கிறாங்க. 1911 ஆகஸ்ட் 14 திங்கள் காலை போயின 121 வினாடி பிறந்தேன் யான் குடுவாஞ்சேரி ஊரில். பெற்றோர் வரதப்ப முதலியார், சின்னம்மாள், செங்குந்தர் குலம், நெசவு தொழில். அவருடைய அக்கா மகள் அன்னை லோகாம்பால திருமணம் செய்துக்கிறாங்க. அன்னையோட வேண்டுகோளுக்கு இணங்க லட்சுமி அம்மாள் என்பவர்களை மறுமுறையும் திருமணம் செய்து கொள்றாங்க. 2006 மார்ச் மாசம் 28 மகா சமாதி அடைகிறாங்க. வாரியார் சுவாமிகள் வேலூர் மாவட்டம் காங்கேயநல்லூர்ல 1906 ஆகஸ்ட் 25 அவதரிக்கிறாங்க. அவர்களுடைய பெற்றோர் மலைதாஸ் பாகவதர், மாதுஸ்ரீ கனகவல்லி அம்மையார், செங்குந்தர் குலம், வீரசைவ மரபுல அவதரிச்சிருக்காங்க. அவர்களுடைய தாய்மாமன் சிவகுரு முதலியார் அவர்களுடைய மகள் அமிர்தலட்சுமி அம்மையார திருமணம் செய்து கொள்கிறாங்க. லண்டன்ல இருந்து திரும்ப வரும்போது 7/11/1993 விமானத்திலேயே மகா சமாதி அடைகிறாங்க. இதுல ஒரு பொருத்தம் பாருங்க. அறிவு திருக்கோயில்ல நம்ம மகரிஷியுடைய மணிமண்டபம் இருக்கு. வாரியார் சுவாமிகளுடைய மகா சமாதி அமைந்திருக்கிற இடத்துக்கு பேரு ஞான திருவளாகம். அறிவு திருக்கோயில், ஞான திருவளாகம். இவங்க ரெண்டு பேருக்கும் பிறப்பிலேயே மகான்கள் ஆசீர்வாதம் இருக்கு. அருள் தந்தை சின்ன குழந்தையா பிறந்திருக்காங்க. அப்போ அவங்க வீட்டு திண்ணையில ஒரு நாள் இரவு ஒரு சன்னியாசி வந்து தங்குறாங்க. அவங்களுடைய பெற்றோர் உணவு அளிக்கிறாங்க. இந்த எளிய உணவை சாப்பிட்டுட்டு குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. என்ன பேர் வச்சிருக்கீங்க? வேதாத்ரின்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்குறாங்க. காலையில எழுந்து பார்த்தா அவர் அங்க இல்ல. வேதாத்ரின்னு, அத்ரினா மலை. இப்போ ஆந்திர பிரதேஷ்ல அகோபிலம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போனீங்கன்னா கருடாத்ரி, வேதாத்ரி 2 மலைகள் சங்கமிக்கும். வேத சைலம், கருட சைலம்னு சொல்லுவாங்க. அப்ப வேத சைலம் வேதாத்ரி. அதே போல வாரியார் சுவாமிகளுக்கும் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அவங்க தாயாருடைய அம்மா வீடு பாலம்மாள்னு அவங்க வீடு கர்னூல்ல இருக்கு, ஆந்திர பிரதேஷ்ல. அங்க போய் தங்கி இருக்காங்க. அவங்களுக்கு சுவாமிகள் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி. அப்போ அந்த ஊர்ல ஒரு மகான் இருப்பாருங்களா, துங்கபத்ரா ஆற்றன் கரையில ஒரு குகையில இருப்பாருங்களா. அவர் பேர் தெரியாது. எப்ப பார்த்தாலும் குருபலம் குருபலம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால அவர் பேரே குருபலம். சுவாமிகளுடைய பாட்டியார், சுவாமியுடைய தந்தையார் அவங்க எல்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்களாம். அவங்க வீட்டுக்கு பின்கட்டுல இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாள் அவங்க எழுந்தருள்றாங்க. அவங்க உணவளிக்கிறாங்க. எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. என்னமோ எதிர்பார்க்கறீங்களே என்கிட்ட, சரி ஒரு சூடம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சூடத்தை வாங்கி திரும்ப அவங்க கையில கொடுக்குறாங்க. அது தங்க கட்டியா விழுது. இப்ப எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் தொண்டு செய்த சுவாமிகளுடைய பாட்டியார் பாலம்மாளுக்கு தன் மருமகனுக்கு செல்வம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. மருமகனை கூப்பிடுறாங்க, மலைதாஸ் பாகவதரை. மாமி, பெரியவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் தான் வாங்கணும், பொருள் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், நீ வா என்று கூட்டிட்டு போய் அங்க அந்த குகைக்கு போறாங்க. அவர் நிஷ்டையில இருக்காரு. முடிச்சு பார்த்து, ஏண்டா அவதான் பெண் பிள்ளை, பொருளுக்கு ஆசைப்படுறான். பொண்ணும் பொருளும் எவ்வளவு நாளைக்கு வரும்? எல்லாம் என்ன மாதிரியே ஒருத்தன் கருவுல வந்திருக்கான், அவன் பிறந்தானா வீடு முழுக்க செல்வமாகும் போ என்று ஆசீர்வாதம் செய்தாராம்.
வாரியார் சுவாமிகள் இது வாழ்க்கை வரலாறுல எழுதுறாங்க. அப்படி ஆசீர்வாதம் செய்து பிறந்தவர்கள் சுவாமியுடைய அண்ணா அப்படின்னு. ஆனா சாமியுடைய தம்பிகள் தங்கை அவங்க கிட்ட எல்லாம் நம்ம பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படி அவதான் ஆசீர்வாதம் பண்ணி பிறந்தவங்க சுவாமி தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிறப்பிலேயே மகான்கள் ஆசி இந்த அருள்ஞான வள்ளர்களுக்கு இருக்கு. அருள் தந்தைக்கு ராமலிங்க வள்ளலார் அருள் புரிஞ்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சுவாமிகள் வாழ்க்கை விளக்கத்துல எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு 42 வயசு இருக்கும். அப்போ ஒரு நாள் பௌர்ணமி இரவு 12:30 மணிக்கு திண்ணையில படுத்திருக்கும் போது முடிச்சு பாக்குறாங்க. அருள் ஜோதி வள்ளலார் சுத்த வெள்ளை ஆடையோடு அமர்ந்திருக்கிறாங்க. சுவாமிகள் அவங்களை வணக்கம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவங்களை அடிய நாடுறாங்க. அப்போ வள்ளலார் சொல்றாங்க, நான் இன்னும் 10 ஆண்டு காலம் உன்னுடன் இருக்க போகிறேனப்பா, இதை யாரிடமும் இப்போதே சொல்லிவிடாதே. சாமி சொல்றாங்க, அந்த உருவத்தை பார்த்தேன், அருள் பாலித்த உரையை கேட்டேன், உடனே காட்சி மறைந்து விட்டது, உடம்பெல்லாம் புல்லரித்தது, மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. அந்த மகான் தன் உடல் கொண்டு முடிக்க முடியாத எத்தனையோ விஷயங்களை இந்த எளியேனின் உடல் கொண்டு முடிக்க எண்ணினார் போலும் என்று நன்றி பெருக்கோட சொல்றாங்க. அந்த மகான் பல்வேறு சந்தர்ப்பங்களுடன் என்னோடு இருந்து வழிகாட்டுவதை அனுபவமாக கண்டிருக்கிறேன் என்று சுவாமிகள் சொல்கிறாங்க. 1936 வாரியார் சுவாமிகள் வடலூர் சத்தியஞான சபைக்கு போய் அந்த இடத்துல உட்கார்ந்து கைத்தல நிரகணி என்ற திருப்புகளுக்கு விரிவுரை எழுதி அப்போதிருந்து திருப்புகழ் அமிர்தம் என்ற மாத வெளியிடுறாங்க. 37 வருஷம் இது தொடர்ந்து வருது. வயலூர்ல கும்பாபிஷேகம் செய்யறாங்க வாரியார் சுவாமி. இந்து பத்திரிகையில அது வயலூருக்கு பதிலா வடலூர்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இது இறை அருள் அப்படின்னு சந்தர்ப்பங்கள் கூடி வந்து சத்தியஞான சபை வடலூர்ல 1941 இருந்து 1950 வரை 9 ஆண்டுகள் பஞ்சுபடாத பாடுபட்டு அதை திருப்பணி செய்திருக்காங்க. என்ன பொருத்தம் பாருங்க. ஆனா இத ரொம்ப சுலபமா கேக் வாக் மாதிரி செய்தாங்களா? 2 மகான்களுக்கும் எத்தனையோ இடர்பாடுகள். அருள் தந்தை சொல்வாங்களே, இறைவன் என்னை சக்கையாக பிழிந்தெடுத்து விட்டான், அந்த சாரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அந்த சாரைத்தான் மனவளக்கலையாக பிரம்ம ஞானமாக உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன் என்று தனக்கு துன்பம் செய்தவர்களை கூட அணுவளவும் பகைக்காமல் வைத்தவருக்கும் கூட பல்வேறு சந்தர்ப்பங்களிலே 2 பேருமே உதவி செய்திருக்கிறார்கள். அதனாலதான் சொன்னாங்க, இன்னல் புரிவோர் எதிரிகளாய் நினைப்போர் எவரேனும் இருந்தால், அது சும்மா வார்த்தையில சொல்லல, கடைபிடித்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இத வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க, எனக்கு யார் வைதாலும் எனக்கு எதிரியே நினைப்பதில்லை, வைதவருக்கும் உதவி செய்வதற்கு இறைவன் வாய்ப்பை வழங்கினான். அப்போ துன்பம் வரும்போதெல்லாம் இந்த திரிகடுக பாடலை மனதில் நினைத்துக் கொள்வேன். வைததனை இன்சொல்லார் கொள்வானும் நெய் பெய்த சோரென்று கூழை மதிப்பானும் ஊரிய கைப்பதனை கட்டி என்றுண்பானும் இம்மூவர் மெய்ப்பதம் கண்டு வாழ்வார். இத அருள் தந்தை எப்படி சொல்றாங்க பாருங்க. நம்மை தூற்றி பொறாமையினால் பிறர் பழித்தால் நம் வினையே வெளிப்படுதலாக எண்ணி சுமை மனதில் கொள்ளாது அமைதி கொள்வோம், சொற்சூடு அளிப்பவர்க்கு வாழ்த்து சொல்வோம், இமை கண்ணை காப்பது போல் இறை எவர்க்கும் எத்துன்பத்துள்ளும் காவலாக அமை நியதி எப்போதும் மறத்தல் கூடா, அச்சமில்லை அச்சமில்லை அருட்சுடர் நாம். குருமார்களை பற்றி அவர்கள் அருளால் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? அவன் அருளே கண்ணாக காணிலல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டுனாதே என்றபடி இப்ப நமக்கு அருள் தந்தை சொல்லி இருக்கிறாங்க. இறை இலக்கணங்கள் நன்றாக தெரியும். பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் 4 ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் அன்பும் கருணையும் தான் இறை தத்துவம். வாரியார் சுவாமிகளுடைய பிரசங்கம் கேட்டவங்களுக்கு எல்லாம் புரியும். அந்த முதல்ல ஆரம்பிக்கும் போதே இந்த வரி வரும். ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையினாலே இந்த ஞான வேள்வியிலே குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறியனுடைய பணிவான வணக்கம். அந்த முதல் வார்த்தையிலேயே இறை இலக்கணங்கள் அத்தனையுமே நிறைந்திருக்கு பாருங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த மகான்களை பற்றி நம்ம ஒப்பிட்டு சிந்திக்க போறோம்னா நமக்கு ஏதோ அறிவு ஜாஸ்தின்னு நினைச்சுக்க வேண்டாம். பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில், துறவிகளின் அறிவு நிலை உயர்வை மற்றோர் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா. இந்த பணிந்த சிந்தையோடு நாம் தொடரலாம். அருள் தந்தை அவர்கள் மனதை இதமாக உடைய மனஹிதன்தான் மனிதன் என்று விளக்கி, இந்த மனதை அறிந்து மனம் வழியே நீ சென்றால் மறுமுனையில் தெய்வம் என்று மனவளக்கலையை நமக்கு அருளியுள்ளார்கள். மனம் எனும் புதினத்தை எல்லோரும் உணர மனம் மீது மனம் வைக்கும் குண்டலினி யோகம் மனம் விரும்பும் அனைவருக்கும் கற்றுத் தருகின்ற
மனவள கல்வி உருவாக்கி உள்ளேன் சாமி சொல்றாங்க. வாரியார் சுவாமிகள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று முன்னுரையில சொல்றாங்க, மனம் எனும் சொல்லுக்கு மனதை உடையவன் என்பது பொருள். மனம் நினைக்கும் கருவி. மனம்தான் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணம். ஆகவே மனிதனுடைய பல முயற்சிகளில் சிறந்த முயற்சி மனதை அடக்குவதே ஆகும். சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே, தாய்மானார் வாக்கு. இந்த மனம் இறத்தல் அப்படின்றதான் சுவாமிஜி விளக்குறாங்க. மனம் மாய என்பார்கள் மனநிலை மாற்றத்தை. மனம் மாய்வதே இல்லை. மனம் மெய்ப்பொருளாகி மனம் அறிவாக மறுபிறப்பு எய்திடும். மனம் அறிவான பின் மரணமில்லா நிலை. அப்போ ஆமுயிர் கொல்லா மேலோர் அறிவினை அறிந்த நல்லோர் தீமனம் அடக்க வல்லோர் இவர்களே தேவராவர் என்பது வள்ளலார் சாத்திரம். ஆகவே இசை பயிற்சி, தொழில் பயிற்சி, வாணிப பயிற்சி முதலிய பல பயிற்சிகளை செய்யும் மனிதன் மனதை அடக்கக்கூடிய பயிற்சியை செய்வதுதான் அவன் ஈடேறக்கூடிய இனிய நெறியாகும். இருக்கிறதுலயே சிரமம் எது? மனதை அடக்கி வாழ்வதுதான் இருக்கிறதுலயே உயர்ந்தது. அதைத்தான் செய்யணும். மனதை அடக்கி வாழ்வதுதான் வாழ்வாங்கு வாழ்வதற்கான வழி. இதைத்தான் திருவள்ளுவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று உபதேசிக்கிறாங்க. எனவே ஒவ்வொரு மனிதனும் மனதை அடக்கி மனிதனாக வாழ்ந்து பின்னர் தெய்வமாக திகழ வேண்டும். இதைத்தான் அந்த சாமி சொல்றாங்க. இந்த முயற்சியில் நீண்ட காலமாக அடியேன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் என்று குறிப்பிடுறாங்க. அப்போ அவருடைய வாழ்க்கையே என்னது? மனவளக்கலைதான். மனதை உயிரில் ஒடுக்கி உயிரை பரத்தோடு ஒன்ற செய்வதுதானே நமது குண்டலினி யோகம். இந்த சுவாமிகள் சொன்ன வார்த்தை நம்ம சாமிஜி மூலம் எப்படி விளங்குது பாருங்க. பல ஆயிரம் பிறவி ஏற்று, பல ஆயிரம் பிறவி எடுத்து ஏற்ற பாவ பதிவுகளை ஒரு பிறவி காலத்துள் மாற்றி நலமடைந்து மனிதனாகி தெய்வமாகி உய்ய நல்வாய்ப்பு நமக்களித்து. அந்த வள்ளலார் சாத்திரத்துல ஒரு வரி வருது, ஆமுயிர் கொல்லா மேலோர். அருள் தந்தையின் வாழ்க்கையில இந்த நிகழ்ச்சி தெரியும் நமக்கு. அந்த காலத்துல கிராமத்துல இருந்து வருஷத்துக்கு ஒரு முறை பக்கத்துல ஏதாவது ஒரு கோயில் இருக்கிற ஊருக்கு போய் 2-3 தினங்கள் அங்கேயே இருந்து உல்லாசமா இருந்துட்டு வருவாங்களாம். அப்படி சாமிஜிகள் சின்ன வயசா இருக்கும்போது அவங்களையும் அவங்க தம்பியும் அவங்க தந்தையார் அழைத்து கொண்டு திருப்போரூர், மகாபலிபுரம் அங்கெல்லாம் போறாங்க. இப்ப மகாபலிபுரத்துல ஒரு திருவிழால புத்தக கடையில ஒரு புஸ்தகம் இருக்கு, புலால் உணவின் கேடுகள் என்ற தலைப்போடு அது இருக்கு. அதை வாங்கி சுவாமிஜி படிக்கிறாங்க. அந்த காலத்துல சுவாமிஜி குடும்பத்துல மாமிச உணவு உட்கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கு. சாமிஜி சின்ன வயசுல அவ்வளவா பிடிக்காது, ஆனாலும் அடியோடு நிறுத்தல. அதுல சில கவிகள் இருக்கு, ரொம்ப உள்ளத்தை நெகிழ வைக்கிறதா இருக்கு சாமிக்கு. அம்மாவென அலற ஆறுயிரை கொன்றருந்தி இம்மானிடர் எல்லாம் இன்புற்று இருக்கின்றார். அம்மா எனும் ஓசை கேட்டு அகன்ற மாதவர்க்கும் பொய்மா நரகமெனில் உசித்தவர்க்கு என் சொல்வதோ. இதனுடைய பொருள் என்னன்னா, மாபெரும் தவசியா இருந்தாலும் ஒரு ஆடோ மாடோ தன்னை பிறர் கொல்லும் போது அது அம்மா எனும் ஓசையை கிட்டு அழுது அத்துன்பத்திலிருந்து விடுவிக்காமல் அந்த இடத்தை விட்டு அகன்று போனால் மாபெரும் தவசியா இருந்தாலும் அவருக்கு பொய்மா நரகம் கிட்டும். அப்படி என்னால் அதை கொலை செய்து அதன் மூலம் கிடக்கிற புலானை உண்டவர்கள் எத்தகைய பாவத்திற்கு ஆளாவார்கள். இந்த பாடலை படித்த சுவாமிஜி ரொம்ப உள்ளம் நெகிழ்றாங்க. இவ்வளவு காலம் செய்த பாவத்திற்கெல்லாம் மனதார மன்னிப்பு கேட்டுக்கொள்றாங்க. அப்போ தெய்வ சிந்தனை உயருது. தன்னோன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். அன்று முதல் புலால் உணவு நிறுத்திட்டு புலால் உண்ணா நோன்பை ஏற்கிறாங்க. அதனாலதான் நமக்கு ஊன் தவித்த உணவை வலியுறுத்தி உணவுக்கு உயிர் கொள்ளா நோன்பு என்று 5 ஒழுக்க பண்பாட்டுல அழுத்தம் திருத்தமா நமக்கு வழங்கியிருக்காங்க. இத வாரியார் சுவாமிகள் ரொம்ப எளிமையா பாமரனுக்கும் புரியும்படி ரொம்ப நகைச்சுவையோடு சொல்லுவாங்க. இந்த இறந்தவங்க எல்லாம் அடக்கம் பண்றமே அந்த இடத்துக்கு என்ன பேரு? சுடுகாடு. அப்ப இறந்து போன ஆடு, கோழி, உயிரினங்கள்லாம் சாப்பிட்டு நம்ம வயிற்றுல அடக்கம் பண்றோமே, அப்ப இந்த வயிறு என்ன மொபைல் சுடுகாடா, நடமாடும் சுடுகாடான்னு கேட்பாங்க. சொல்லிட்டு ஒரு பஞ்சு வைப்பாங்க, இதை கேட்டும் திருந்தலன்னா எப்படி? சென்னையில புரசவாக்கத்துல டானா தெருவுல, திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில, இன்னும் பல்வேறு இடங்களில கடவுள் பெயரால் பலியிடுவதை தடுத்து சீர்திருத்தம் செய்திருக்காங்க. உலகம் முழுவதும் சுற்றி பார்த்தால் எங்கும்
துன்பம் தான் காரணப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான துன்பம். இல்லாதவருக்கு இல்லை என்ற துன்பம், இருப்பவர்களுக்கு இன்னும் இல்லையே என்கிற துன்பம். இதைத்தான் மகரிஷி சொன்னாங்க, சிக்கல்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனா அப்பர் சுவாமிகள் சொல்றாங்க, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அவர் எப்படி துன்பத்தை வென்றார் என்று சிந்தித்து, அவரை போல நாமும் அல்லலை அகற்றுதல் தான் அறிவுடைமையாகும். இதுக்கு சாமி சொல்லுவாங்க, கடலுக்கு நடுவே கப்பல் இருக்கு, கடலுக்குள்ள கப்பல் இருக்கணுமே தவிர கப்பலுக்குள்ள கடல் வந்துடக்கூடாது. கார்ல நாம போனோம், நம்ம மேல கார் வரக்கூடாது. அது போல உலகத்துல நாம் இருக்க வேண்டும், நம்மிடத்தில் உலகம் இருக்கக்கூடாது. நம் உள்ளத்திலே ஞான பண்டிதனாகிய மாலுமி இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்துக்கு நம்ம குருகுலத்துல மகரிஷி கொடுத்திருக்கிற ஃபார்முலா என்ன? நிறைவால் நிறைவது. நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்றேறாது, நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலகப் பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையா. இப்பேரு தவத்தால் அன்றி யார் பெறுவர், யார் தருவர்? அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். அப்போ துன்பத்துக்கு காரணம் என்ன? அறியாமை. இன்பத்துக்கு காரணம் அறிவு. அதனாலதான் ஞானிகள் துன்புறுவதில்லை. அதிவீரராம பாண்டியன் எழுதியது நருந்தொகை என்ற வெற்றி வேர்க்கை. நம்ம எல்லாம் சின்ன வயசுல ஒரு காலத்துல ஸ்கூல்ல கேள்விப்பட்டிருப்போம்ல, எழுத்தறிவித்தவன் இறைவனாகும், அப்படி தொடங்கும். அதுல வருது, ஞானிக்கு இல்லை இன்பமும் துன்பமும். அவங்க பேலன்ஸ்டு மைண்டா இருப்பாங்க. நமது ஆசான் ஆரம்பத்துல நம்ம அமைப்புக்கு வச்ச பேர் என்ன தெரியுங்களா? மெய் விளக்க தவம் என்றோம். அப்படி வாரியார் சுவாமிகள் ஆன்மீக நெறியை பலருக்கும் பரப்பணும் அப்படின்னு தொடங்கிய அமைப்புக்கு பேரு திருவருள் தவநெறி மன்றம். எல்லாமே மெய் விளக்கம் மெய் விளக்கம் மெய் விளக்கம் தான். உதாரணம் பாருங்க, ராமாயணம் கதை எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய உட்பொருள் என்ன? சாமி சொல்லுவாங்க பிரசங்கத்துல, நான் என்ன கதை சொல்லவா வந்திருக்கேன், அதான் எல்லாருக்கும் தெரியுமே. அதனுடைய உட்பொருள் என்ன? மோட்சமாகிய அயோத்தியிலே மூல பிரகிருதியாகிய தசரதனிடத்தில் சுத்தமாயை அசுத்தமாயை மிஸ்ரமாயை என்ற 3 மனைவிகளில் சுத்தமாயையில் சுத்தாத்மா என்ற ராமர் தோன்றினார். சிரவணமாகிய வசிஷ்டரிடத்திலே தேக இந்திரியங்களுக்கு கோன் நான் என்று உணர்ந்து விஞ்ஞானமாகிய விஸ்வாமித்தருடன் சென்று மகமாயையாகிய தாடகையை சங்கரித்து ஞானமாகிய வேள்வி காவலை நடத்தி காமமாகிய மாரீசனை வென்று குரோதமாகிய சுபாகுவை கொன்றார். அறியாமையாகிய கல்லை பெண்ணாக்கி மமகாரமாகிய வில்லை ஒடித்து ஆனந்தமாகிய சீதையை மணந்து அகங்காரமாகிய பரசுராமரை வாட்டி தீர்க்க கோபமாகிய கூனியின் சொற்கேட்ட தன்னலம் ஆகிய கைகேசி வேண்ட தவம் ஆகிய கானகம் சென்று நிஷ்காமியம் ஆகிய குகனை நட்பு கொண்டு ஆசையாகிய கங்கா வெள்ளத்தை தாண்டி உறுதியாகிய சித்திரக்கூட மலையில் தங்கினார். பக்தியாகிய பரதனுக்கு பரஞானம் அபரஞானம் என்ற பாதுகைகளை வழங்கி விரோதமாகிய விராதனை கொன்று சமம் தமம் உபரதி திதிட்சை முதலிய முனிவர்களுக்கு அருள் புரிந்து பட்சமாகிய ஜடாயுவை நேசித்து மோகமாகிய சூர்பனகையை விரட்டினார். ராட்சச குணமாகிய ராவணன் ஆனந்தத்தை அபகரிக்க அதனை தேடி சென்று அவித்தையாகிய அயோமுகியை நீக்கி கவலையாகிய கவந்தனை அகற்றி நிர்விகற்பமாகிய சபரிக்கு முக்தி நல்கி மெய்ஞானமாகிய அனுமனை கொண்டு அடங்காமையாகிய வாலியை வதைத்து பரிசுத்தமாகிய சுக்ரீவனுக்கு பட்டம் கட்டி மெய்ஞானமாகிய அனுமனால் ஆனந்தமாகிய சீதையின் இருப்பிடத்தை அறிந்து பிறவியாகிய பெருங்கடலை அணை கட்டி துர்குணமாகிய அசுரர்களை கொன்று தாமத குணமாகிய கும்பகர்ணனையும் தசேந்திரங்களாகிய 10 தலைகளை உடைய ராட்சச குணமாகிய ராவணனை வதைத்து சத்துவ குணமாகிய விபீஷணருக்கு பட்டம் கட்டி ஆனந்தமாகிய சீதையை மீட்டு மோட்சமாகிய அயோத்தியை அடைந்து சுத்தாத்மாவாகிய ராமர் அரசாளுகின்றார். அவங்கெல்லாம் ஏதோ புராண பிரசங்கியார்னு நம்பி நம்ம ஏமாந்துடக்கூடாது. எங்கே சென்றாலும் அந்த அறிவு ஆற்றலை நமக்கு வழங்குவதற்காகத்தான் இது எல்லாமே அவங்க பேசினாங்க. சாமி சொல்லுவாங்க, என் உள்ளம் அப்படின்னு அவங்க வாழ்க்கை வரலாறு எழுதியிருப்பாங்க. எனக்கு இளமையிலிருந்தே பிறவி துயரத்தை கடைய வேண்டும் என்ற ஆர்வம் வேரூன்றி நின்றது. பற்றுதான் பிறவிக்கு காரணம் என்று சொல்வார்கள். அற்றது பற்றெனில் உற்றது வீடு, நம்மாழ்வார் திருவாக்கு. இதை பல இடங்களிலே பயன்படுத்தி நம்மை பண்பட வைக்கின்றார்கள். நம்ம சுவாமிஜி
நம்மாழ்வாருடைய பாடலை படித்துத்தான் நான் அடைந்த துரியாதீத நிலையை உறுதி செய்து கொண்டேன். அந்த வகையில நம்மாழ்வாரும் எனக்கு ஒரு குரு மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு குறுகிய மனதுல என்ன பிரச்சனை, சைவம் வைணவம் இந்த சமய மத பேதங்கள்ல உழல்றோம் இல்லைங்களா. வாரியார் சுவாமிகள் அனைத்து சமய நூல்களிலும் பேதமின்றி கற்றறிந்த முற்றறிஞர், அவர் பார்வைப்படாத தமிழ் நூல்களே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை வேலூர்ல ஒரு கருத்தரங்கம் நடக்குது. அதுக்கு தலைவர் யாருன்னா பகுத்தறிவாளராகிய பாவேந்தர் பாரதிதாசன். அப்போ சாமிஜி பேச அழைச்சிருக்காங்க செந்தமிழ்ன்ற பொருள்ல. அவர் இவரை பார்த்த உடனே நிறைய பேர் பேச வேண்டியதா இருக்கு, அதனால அரை மணி நேரத்துல குறித்த நேரத்துல பேச்ச முடிச்சுக்கணும்னு சாமி கடிகாரத்தை வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. செம் அப்படின்றத பத்தி 28 நிமிஷம் பேசிட்டு தலைவர் கொடுத்த அரை மணி நேரம் முடியறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, இன்னும் 2 நிமிஷத்துல பேச்ச முடிச்சுப்பேன்னு. அப்ப பாவேந்தர் எழுந்து வணக்கம் செய்து, நீங்க இன்னும் அரை மணி நேரம் பேசணும், செம் என்பதை பற்றி தான் சொல்லியிருக்கீங்க, இன்னும் தமிழ்ன்றத பத்தி சொல்லணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு இப்ப பேசி முடிச்சாங்க. அப்ப சாமி சொன்னாங்க, சாமியை பத்தி பாவேந்தர் சொன்னாங்க, இவர் ஏதோ புராண பிரசங்கியாரு, இவர் என்ன பேசுவார்னு நினைச்சேன், இவர் நுண்மான் தமிழ் களஞ்சிய நூலறிஞர் என்று கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களால் கூட போற்றப்பட்ட மகா புருஷர்கள். ஆழியார் அருங்காட்சியகத்துல கூட இந்த போட்டோ இருக்கும், 2 குருநாதர்களும் இணைஞ்சிருக்கிறது. இதுக்கு பக்தி களஞ்சியமும் ஞான களஞ்சியமும்னு போட்டிருப்பாங்க பாருங்க. இந்த நிறை ஞானி எம்மதமே பெரிது என்று குறையறிவில் குறுகிய நோக்கத்தோடு சண்டையிடும் மக்கள் தெளியும் வண்ணம் சைவ சித்தாந்தத்தின் உட்கருத்தும் குரானின் உட்கருத்தும் பைபிளின் மைய கருத்தாயிருக்கிற மலை பிரசங்கமும் ஒரே கருத்தாக ஒத்து போகிறது என்று விளக்கி விளங்க வைக்கிறார்கள். மக்களாகிய நாம் விலங்காக இல்லாமல் விளங்க வேண்டுமே என்ற உயர் அன்பிலே. இதைத்தான் சாமிஜி சொல்றாங்க, தெய்வத்தை நாடுவதும் தெளிந்தறிவில் தேடுவதும் திருநிலையாம் மனிதனவன் பிறவி நோக்கம். இங்க சமய மதம் பேதங்களே கிடையாது, மதங்களில் எந்த பேதமுமே இல்லை, அறிஞர்களின் பெருநோக்கம் ஒன்றுதான் என்று நம்ம அருள் தந்தை சொல்றாங்க. இந்த பாட்டு தெரியும் தானுங்களே, புத்தன் என்ற பெரியாரும் இயேசுநாதர், பொது நோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர், உத்தமராம் நபிகள் என்ற உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ், நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர்கள், நில உலக மக்களுக்கு எடுத்து சொன்ன அத்தனையும் சேர்த்து ஒரு தொகுப்பாய் செய்தால் அனைத்தும் இணைந்து ஒரே கருத்தாய் இருக்க காணும். சுவாமிகள் ஏதோ பிரசங்கியார்னு மட்டும் நினைக்க வேண்டாம், அவர்கள் முறைப்படி சிவயோகம் தீட்சை பெற்று சித்தி பெற்றவர்கள், பல காலம் நியதியாக யோகாசனங்களை செய்து வந்தவர்கள். இதுல ஒரு பொருத்தம் என்னன்னா, சுவாமிகள் ஜமீன் ஊத்துக்குழையில நம்ம ஐயா வீட்டுல தங்கி இருக்கும் போது நம்ம எளிய முறை உடற்பயிற்சி கற்று செய்திருக்காங்க. செய்ய வைத்தவரும் பக்கத்திலிருந்து பார்த்தவருமே இந்த தகவலை சொன்னாங்க. செய்ய வைத்தவர் அப்பொழுது அருட்தொண்டாற்றிய அருள்நிதி, இப்பொழுது கோவையிலே ஒரு பெருமை பெற்ற திருமடத்தினுடைய தலைவர். பக்கத்திலிருந்து பார்த்தவர் என்னுடைய தந்தையார். சாமி சொல்லுவாங்க பாருங்க, இறைவன் என்ற சொல் இரு என்ற பகுதியடியாக பிறந்தது. இரு என்றால் அனைத்திலும் தங்கி இருப்பவன், அனைத்தும் தன்னிடத்தில் தங்க இருப்பவன். எல்லா உயிர்களும் இறைவனிடத்தில் நீக்கமர நிறைந்து நிற்கின்றான், அவனிடத்திலே எல்லாம் இருக்க அவன் அவைகளுக்கு உறைவிடமாக இருக்கிறான். நம்ம லாங்குவேஜ்ல இதுக்கு என்ன பேருங்க, அனைத்தூடுருவும் அனைத்தடக்க அருட்பேராற்றல், கிரேட் மேன் திங்க் லைக்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ராமாயணம் ஆகிய இந்த விரிந்தத ஒரு சுருக்கமா சொன்ன மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கு. இந்த தத்துவங்கள் எல்லாம் வடமொழியில தான் இருக்கு, இந்த மொழியில இல்ல அப்படின்னு பேதம் இல்ல. நாமக்கல்லுக்கு பக்கத்துல மோகனூர்னு ஒரு இடம், அங்க சிமெண்ட் மூட்டை ஒரு மூட்டை 15 அணா விற்கும் போது ₹1,00,000 செலவு பண்ணி அருணகிரிநாதர் அறச்சாலைன்னு திருப்பணி பண்ணிருக்காங்க வாரியார் சுவாமி. அந்த இடத்துல காசி சுவாமிகள் என்ற ஒரு மகானிடம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, வடமொழியில ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இதுல பாதியிலேயே எல்லா சாஸ்திர கருத்துலும் அடங்கி இருக்கு அப்படின்னு வியப்பா சொல்றாங்க. அப்ப சாமி ஆசு கவி, நினைத்த உடனே பாடல் பாடுவது. இப்ப மனதுக்குள்ளேயே ஒரு நேரு என்பா உருவாக்கிக்கிறாங்க. சுவாமி தமிழ்ல கூட இந்த மாதிரி ஒரு அழகிய பாடல் இருக்கு, அந்த பாடல் ரொம்ப இனிய கனியமுதம் போன்றது, அதை கேளுங்கன்னு சொல்லி அப்ப அவங்க மனசுல உருவான பாடலை பழைய பாடல் மாதிரி சொல்றாங்க. ஓதி நூல் கோடி உணர்ந்தும் உணரார்கள், பாதி வெண்பாவில் பகரக்கேள், ஆதி சிவமே பொருள், அதனை சேரு நெறி அன்பே, பவமே பகை அருளால் பார். என்ன அதனுடைய பொருள்? சிவம் ஒன்றே பரம்பொருள், அச்சிவத்தை அடைகின்ற வழி அன்பே ஆகும். ஆன்மாக்களுக்கு பகையாக இருப்பது பிறவியே ஆகும்.
அருட்கண்ணால் பார்த்தால்தான் இந்த உண்மைகள் விளங்கும். இப்ப அந்த இறைவன் எங்க இருக்காரு? கைலாயத்துல இருக்காரா? வைகுண்டத்துல இருக்காரா? அப்படி இல்ல. இறைவன் திருக்கோயிலில் மட்டும் இருக்கிறான் என்று எண்ணக்கூடாது. நம் உள்ளத்தில் பிரியாது இருக்கின்றான். அதனாலதான் பிரியான் என்பதன் மறுன்னு சொல்லுவாங்க. பிரான், சிவபிரான், கண்ணபிரான், குரு பிரான்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப பிரான் இறைவனை சொல்றோம். அந்த பிரான் குரு பிரான். பிரான் அருள் உண்டெனில் உண்டு நற்செல்வம், பிரான் அருள் உண்டெனில் உண்டு நஞ்ஞானம், பிரானருளில் பெருந்தன்மையும் உண்டு, பிரானருளில் பெருந்தெய்வமும் ஆமே. அந்த குருபிரான் அருள் இருந்தால் என்ன நமக்கு இல்லாமல் இருக்கும்? அனைத்துக்கும் தலைவனாகிய அந்த இறைவன், அவருக்கு என்ன பேருங்க? கோன்னு பேரு. கோன்னா அரசன், தலைவன். அந்த கோ குடியிருக்கிற கோயில் தான் கோயில். அருள் தந்தை சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு மனிதனுமே நடமாடும் அறிவு திருக்கோயில். வாரியார் சுவாமிகளை பத்தி கொத்தமங்கலம் சுப்பு எழுதிய பாடல் ஒண்ணு இருக்கு. வாரியார் சுவாமியை பேரு அந்தாலே வருகுது வண்ணமணி தேருன்னு அந்த பாடல் ஆரம்பிக்கும். நடமாடும் கோயில் அவர் மேனி, அவரோடு 4 நாள் பழகிய பேரெல்லாம் ஞானி, திடமான பாலிலே சீனி சேர்த்து செய்திடும் கதைகளில் அவர் அஷ்டாவதானி. உண்மைதானே? அருள் தந்தை அவர்கள் அஷ்டாவதானியா, அதற்கும் மேல சோடசாவதானி. மருத்துவர், சித்த மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், பல்துறையில பழத்தொழில் நிபுணர், வேதாத்திரி பச்சைன்னு அவர் போடுற மாதிரி சாயம் யாருமே போட முடியாது அந்த காலத்துல. எத்தனை தொழில்கள் செய்திருக்கிறாங்க. பத்திரிகை ஆசிரியர் அன்பொழி, இதுல பொருத்தம். அவர்களே தத்துவத்தை கண்டுபிடிப்பாங்க, அவர்களே எழுதுவாங்க, பிறருக்கு தொந்தரவு இல்லாம எல்லாரும் தூங்கிய பிறகு எழுத ஆரம்பிப்பாங்களாம், எல்லாரும் முழிச்சுக்கிறதுக்குள்ள எழுதி முடிப்பாங்களாம். உரையாசிரியர், நூலாசிரியர், 75க்கும் மேற்பட்ட நூல்கள். அந்த நூல்கள் எல்லாம் பல்கலைக்கழகங்களிலே பாடமாக வைக்கப்பட்டு இன்னைக்கு படித்துக் கொண்டிருக்கிறோம். நாம படித்ததெல்லாம் என்ன படிப்பு? இதை படித்தால்தான் நம்ம படித்த படிப்புக்கே அர்த்தம் புரியுது நமக்கு. பத்திரிகை ஆசிரியர், உரையாசிரியர், அவர் கல்லாத கலை இல்லை, சொல்லாத பொருள் இல்லை. அதே போலத்தான் வாரியார் சுவாமிகளும் நூலாசிரியர். எத்தனை 200க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காங்க. இப்ப நாம எழுதுற மாதிரி நோட்ஸ் எடுத்து அப்படி எல்லாம் எழுதுறோம்னு நினைக்க கூடாது. ஒரு நினைவு சரியா இருக்குமானா 1982 மே மாசம் அவினாசி பக்கத்துல, அவினாசில கருணாம்பிகை கல்யாண மண்டபத்துல தங்கியிருக்காங்க. நான் பள்ளி விடுமுறையில போயிருக்கோம். காலையில சிற்றுண்டி சாப்பிட்டுட்டு எழுத ஆரம்பிச்சாங்க. அப்படியே தன்னை போல எழுதிக்கிட்டே இருக்காங்க. எழுதி என்னை கூப்பிட்டு இந்த புத்தகத்தை படி எடுத்து பிரிண்ட்டுக்கு அனுப்ப சொல்லுன்னு கொடுத்தாங்க. தவம்னு அந்த புஸ்தகம் பேர். உரையாசிரியர். உரைனா நம்ம எழுதுற மாதிரி இல்ல. உதாரணத்துக்கு திருவானைக்கால ஒரு திருப்புகள், நாடி தேடி தொழுவார் போல்னு வரும். அதெல்லாம் நான் நச்சாக திரிவேன் எங்க மாடற்கூட பதிவாழ்வேன் ஒரு வரி. இதுக்கு என்ன எல்லாரும் உரை எழுதுவாங்க? மாடற்கூட பதி மதுரை. வாரியார் சாமி சொல்லுவாங்க 6 ஆதாரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்கினை சொல்ற மாதிரி ஒரு ஆதாரத்திற்கும் ஒரு வீடை சொல்லி மாடற்கூடற்பதி மதுரை துவாதசாங்க தலம். இப்ப மாடற்கூட பதிவாழ்வேன்னா துவாதசாங்க பெருவாழ்வைத்தான் அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார்கள். இது ஒரு சாம்பிளுக்கு. அருணகிரிநாதர் நூல்கள் அத்தனைக்கும் உரை எழுதியிருக்காங்க. சுப்பிரமணிய புஜங்கம், சிவானந்த லகரி, வடமொழி நூல்களுக்கு உரை எழுதியிருக்காங்க. இதையெல்லாம் படித்தா போதும், நம்ம இனி படிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது இந்த மகான்கள் நூல்களை படித்தோமானால். பத்திரிகை ஆசிரியர், திருப்புகழ் அமிர்தம்னு ஒரு நூல் 37 ஆண்டுகளாக மாதத்துக்கு ஒரு முறை வந்து கொண்டிருந்தது. வீடு இணையில்லாத சங்கீத மேதை. அந்த சங்கீதத்தெல்லாம் ரசிக்கணும்னா நமக்கு ஒரு தனிய அறிவு இருக்கணும், அப்பதான் ரசிக்க முடியும். ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளர் அவங்க வீட்டுல சாமி பிரசங்கம் பண்ணும் போது சொன்னாங்களாம், சாமி உங்க ஒரு பிரசங்கம் கேட்டாவே போதும், ஒரு 4-5 படத்துக்கு நான் திரைப்படத்துக்கு இசையமைச்சிருவேன். அந்த அளவுக்கு மேதமை உள்ளவர்கள். ஆனா தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு டெல்லியில சாமி பிரசங்கம் பண்ண போயிருக்காங்க. அப்போ சாமிக்கு கூட பிடில் வாசிக்கிறவர் வரல. அந்த ஊர்ல ஒரு புகழ்பெற்ற இசை விமர்சகர், அவர் நல்லா ஹார்மோனியம் வாசிப்பாரு. நான் வாசிக்கிறேன் சாமின்னு வாசிச்சாரு. அவங்க வாசிச்ச உடனே அன்னைக்கு சங்கீத நுணுக்கங்கள் அவ்வளவு அற்புதமா இருக்கு பாடல்கள்ல. அவர் பிரசங்கம் முடிஞ்சு பணிஞ்சு கேட்டாரு, இப்படிப்பட்ட சங்கீத மேதமையை தாங்கள் வெளிப்படுத்திக் கொள்ளவே இல்லையே அப்படின்னு கேட்டார். நமது நோக்கம் என்ன? மக்கள் எல்லாம் இறை உணர்வு பெற்று அறநெறியிலே வாழ நாம் உழைப்பது. இதற்கு இந்த சங்கீத திறமையை வெளிப்படுத்திக் கொள்வது எந்த விதத்தில் நமக்கு ஆன்ம லாபத்தை தரும்னு கேட்டாராம். நாம் எவ்வளவு பாடம் கத்துக்கணும் பாருங்க. மனவளக்கலை ஞானாசிரியர்கள்
இந்த குருமார்கள் 2 பேருமே நமக்கு திருக்குறளை பற்றி எழுதியிருக்காங்க. வரையர் சுவாமிகள் திருக்குறள் கதைகள்னு எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு திருக்குறளுக்கும் கதை வடிவத்துல. அருள் தந்தை அவர்கள் திருக்குறள் உட்பொருள் விளக்கம்னு கொடுத்திருப்பாங்க. அந்த நூல் எவ்வளவு முக்கியமானது பாருங்க. ஆக இவர்களெல்லாம் வெறும் சொற்பொழிவாளர்னு நினைச்சிடக்கூடாது. சுவாமி அந்த நூல்களை எல்லாம் மக்களுக்கு போகணும்னு, ஏன்னா அவங்க இதுல பிரிண்டிங் பண்ணி அவங்க அந்த காசுல வாழணும்னா செய்தாங்க? கிடையவே கிடையாது. சொல்லுவாங்க இதெல்லாம் வருங்கால தலைமுறைக்கு ஆகட்டும்னு எழுதி வச்சேன், நீங்களும் வாங்கி படிங்க, நல்லா படிச்சீங்கன்னா நீங்களும் நல்லா சொற்பொழிவு பண்ணலாம். ஆனால் இறைவனை உடைய வேண்டும் என்றால் தவம் செய்தால்தான் முடியும். அவர்கள் வாழ்நாள் முழுமையும் இறை உணர்வு, அறநெறி, இதை தவிர வேற எதுவுமே இல்லை. இதைத்தான் அவர்கள் கடைபிடித்தார்கள். இதைத்தான் நமக்கும் அவர்கள் கற்பித்தார்கள். பாருங்க, கந்த புராணம்னு ஒரு சொற்பொழிவு எல்லாரும் கேட்பாங்க. கந்த புராணத்தை பத்தி தெரியாதவங்க யாருங்க? ஆனா சாமி சொல்றாங்க, அதனுடைய உட்பொருள் என்ன? உலகத்துல என்றைக்கும் உள்ள பொருட்கள் 3 இதான்: இறைவன், உயிர், உயிரிலே இருக்கிற ஆணவ மலம். இதுதான் பதி, பசு, பாசம்னு சொல்லுவாங்க. கந்த புராணத்துல இந்த பாடல் வருது. சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் 3 மறையலாம் மொழிய நின்றன, ஆன்றதோர் தொல்பதி, ஆறுயிர் தொகை, வான்திகள் தலையென வகுப்பர் அனவே. இதுல இந்த ஆணவ மலம் தான் சூரபன்மன், கண்ம மலம் தான் சிங்கமுகாசுரன், மாயா மலம் தான் தாரகாசுரன், ஞானம் தான் வேல். ஞான பண்டிதன் மும்மலங்களை கொன்று ஆன்மாக்களாகிய தேவர்களை பந்தத்தினின்றும் விடுவித்தார் என்பதுதான் கந்த புராணத்தின் உட்கிடை. நம்ம கிட்ட ஆணவ மலம் இருக்கிறதுனால தான் நம்ம ஜீவனா இருக்கிறோம். அந்த மலம் போனா நம்ம என்ன ஆயிடுவோம்? சா போட்டு சுழி இருக்கு இல்லைங்களா, அந்த சுழி போச்சானா சீவன் சிவனாகி விடும். இதுதான் துரியாதீத தவத்துல சாமி சொல்றாங்க, கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும், கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். யார் இதை நமக்கு கொடுக்க முடியும்? அத்தனாகிய நமது அருள் தந்தை தானே கொடுக்க முடியும். மாணிக்க வாசகர் சொல்றார் பாருங்க, முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையான்ற அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. நமது அருள் தந்தை குருவாக பெற்றிருக்கிறோமே, நம்முடைய புண்ணியம்னா சொல்லக்கூடாது, அவர்களுடைய கருணை. இதைத்தான் சொன்னாங்க, உள்ளதை உணர்தல், அல்லதை விடுதல், நல்லதை செய்தல். கந்த புராணத்துல முருகப்பெருமான் பகைவனாகிய சூரபன்மனை வதைத்து விட்டதாக வரலாறு கிடையாது. அவனை மயிலும் சேவலுமாக ஆக்கி வாழ்வு பெற்றார்னு எழுதியிருக்கும். எதுக்கு சொல்றாங்க? இப்ப நாமெல்லாம் உத்தமர்களா மட்டுமே இருந்தா மனவளக்கலைக்கு வந்திருக்கிறோம்? இல்லையே, எத்தனை குற்றங்கள் நம்ம கிட்ட இருக்கு. தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுல் குற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்கை ஆயவும் வேண்டும் கொள்ளோ அடுசமர் இன்னால் செய்த மாயையின் மகனும் ஒன்றோ வரம்பிலா அருள் பெற்று உய்ந்தான். இப்ப நாம எத்தனை களங்கங்கள் இருக்குன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. அருள் தந்தை கூப்பிடுறாங்களே, பஞ்சமா பாதகங்கள் செய்தாரேனும் பகுத்தறிவால் விளைவறிந்து எண்ணி எண்ணி சஞ்சலத்தில் உள்ளம் ஆழ்ந்து உள்ளம் உருக்கத்தோடு சன்மார்க்க நிலை காண துடித்து நின்றார். அஞ்சாதீர் அன்புடனே உமையும் ஏற்போம், அறிவு நிலை அறிவிப்போம் அமைதி காண்பீர், துஞ்சாமலும் கூட நாடுவோர்க்கு துணை புரிதல் எம் கடமையாக கொண்டோம். ஏன் சொல்றோம்னா, ஆன்மாவின் இயல்பு என்னதுங்க? அழுக்கு மெய்கொடும் அடியினை அழுக்கு மெய்கொடும் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் பட பாலதொன்றானால் பிழுக்கை வாரினும் பால் கொள்கள் அடிகே. சுந்தரமூர்த்தி சாமி பாட்டு. பிழைப்பனாகினும் நின் திருவடி பிழையேன், வழிக்கு வீடினும் நின் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன், மறுமாற்றம் ஒழுக்க என்கணுக்கு ஒரு மருந்து உரையாய் ஒற்றியூர் எனும் ஊருரைவானேன். இதுல இந்த வழுக்கி வீலினும் இருக்கு பாருங்க, அதான் சாமி சொல்லுவாங்க, தடுமாற்றம் தடமாற்றம். அழுக்கு மெய் வினைதான பிறப்பு, வினை போகமே தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் தினை போதளவும் நில்லாது கண்டாய், வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். எதற்கு பிறந்திருக்கிறோம்? அழுக்கு மெய் வினைதான் வருது. அதற்காக இறைவன் நம்மளை விட்டுருவாரா? நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்த வினை மறந்தேன், அதை விட முக்கியம், இறைவா உனை மறந்தேன், ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு. அது போல இந்த பாடல் இருக்கு. இதுல அந்த பிழுக்கை வாரினும் பால் கொள்வர். பொதுவா எல்லாம் என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, ஆட்டுல இருந்து பால் கறக்கும் போது அதுல ஆட்டு புழுக்கை சிலது விழுந்துரும். அப்படி இருந்தாலும் பாலை எரிய மாட்டாங்க,
அதை எடுத்து தூர எரிந்துட்டு பாலை பயன்படுத்துவது வழக்கம்னு தான் பொருள் சொல்லுவாங்க. இதுக்கு அந்த மகான் வாரியார் சுவாமிகள் சொல்ற அழகு, ஒரு கல்யாண வீட்டுல கல்யாணத்துக்கு இப்பதான் எல்லாம் மினரல் வாட்டர் வாங்கிக்கிறோம் கேன்ல, அண்டால தண்ணி பிடிச்சு வச்சிருக்காங்க. காலையில எழுந்து பார்த்தா அதுல எலி புழக்கை சில அண்டாக்கள் இருக்கு. என்ன பண்ணுவாங்க? எல்லா தண்ணியும் கீழே ஊத்திடுவாங்க. அதே கல்யாண மண்டபத்துல பால் வச்சிருக்காங்க ஒரு 4-5 அண்டால, அதுல ஒரு சில எலி புழக்கை இருக்கு. பாலை ஊத்த மாட்டாங்க, புழுக்கையை வடிகட்டிடுவாங்க. உலக வழக்குல சுவாமி சொல்ற அந்த அர்த்தங்கள் ரொம்ப பிரமிப்பா இருக்கும். காலங்காலமா சொன்னது வேற. எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவை ஒப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள், அந்த செயல் அக்கருத்து இன்று அறிவுக்கோ சிந்தனைக்கோ துன்பம் அளிக்கும் எனில் தவிர்ப்போம்னு நவீன காலங்களுக்கு ஏற்ப ஏற்ப மக்கள் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவர்கள் பயன்படுத்தி நம்மை உய்விக்கின்றார்கள். எதற்கு சொன்ன? இந்த உரையாசிரியர் அழகுக்காக சொன்ன. அப்போ நன்றி கொன்றவன் விரைந்து அழிவான் என்ற ஒரு தர்மம் தான் கந்த புராணமாக மலர்கிறது. ஒன்றொரு பயன்தனை உதவினோர் மனம் கன்றிட ஒருவினை கருதி செய்வரேல் புன்றொழில் அவர்க்கு முன் செய்த நன்றியே கொன்றிடும் அல்லது கூற்றும் வேண்டுமோ. குணநல பேருன்னு சாமி சொன்னாங்களே, எவ்வளவு முக்கியம். 6 குணத்தை சீரமைக்கணும். அதுல முக்கியமானது என்னதுங்க? நல்லோர் உள்ளமும் கூட பொறாமையால் கெடும். தனி வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும், பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 தேவை. அதனாலதான் சாமி வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. நல்ல உள்ளம், பண்பட்ட குடும்ப மேன்மை, நாடறிந்த புகழ் வாழ்க்கை அமைந்துள்ளோர்க்கும் மெல்ல ஒரு நபர் மீது பொறாமை வந்தால் மிகுந்து அது உள்ளத்தை நச்சு ஆக்கி செல்லரித்த புத்தகம் போல் சீர்மை கெட்டு செயல்திறனை சிறக்க விடாது. உண்மை கண்டோம். வல்ல மனவளக்கலையை பயில்கின்றீரே, வாழ்த்துகிறேன் வாழ்வீரே பொறாமை விட்டு. நாம் எல்லாம் ஜீவனா இருக்கிறோம். ஆணவ மலத்தை விட்டா சிவமாகலாம். மனவளக்கலையின் நோக்கம் அதானுங்களே. தேனுந்து முக்கணிகள் பால் செங்கருப்பிள நீர் சீரும் படித்த சிவம் அருள் ஊற தீதும் பிடித்த வினை ஏதும் பொடித்து விழ சீவன் சிவஸ்வரூபம் திருப்புகள்ல சொல்லியிருக்காங்க. இந்த இறைவனை அடையணும், இறைவனை உணரணும்னா என்ன அர்த்தம்? இறைவன் எங்கே இருக்கிறான்? எங்கே இல்லை? எண்ணத்திலும் சொல்லிலும் இறைவன் இருக்கிறான். அதனால்தான் நம் எண்ணங்களும் சொல்லும் செயலும் தூயனவாக இருக்க வேண்டும். அவன் அருளறிய பாவங்கள் செய்தல் கூடாது. இந்த வினை தூய்மை மன தூய்மைன்னு அருட்தந்தை சொல்லுவாங்க. சுத்த வெளியில தானே நம்ம இருக்கிறோம். நாம் இறைவனுடைய சந்நிதியில் இருக்கின்றோம். அவன் நம்மை ஒவ்வொரு கணமும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அடியேன் கருதுகின்றேன். அதனால் அவன் அருளறிய உள்ளத்தில் பாவ நினைவுகள் எழுவதில்லைன்னு சுவாமி சொல்றாங்க. இந்த நிலையை எல்லோரும் அடைய வேண்டும் என்றே எழுத்தாலும் சொல்லாலும் இடையறாது தொண்டு புரிகின்றேன் என்று தனது உள்ளத்தின் உண்மை நிலையை உரைக்கின்றார் வாரியார் சுவாமிகள். இத்தகைய உயர் நெறியைத்தான் வாழ்க்கையாக மனவள கலையாக நமக்கு மகரிஷி அவர்கள் வழங்கியுள்ளார்கள். தெய்வம் உயிர் சீவகாந்தம் திருநடனம் மறைபொருள் தெரியாமலே உலகம் திகைத்து சிக்கல் ஏற்றது. ஐயமின்றி அனைவரும் இவ் அரும்பொருள் விளங்கியே அனைத்து விஞ்ஞானமும் மெய்யறிவு நோக்கி முழுமையாய் உய்ய ஓர் சிறந்த வழி உயர்ந்த காந்த தத்துவம் உண்மை தெய்வம் உயிர் அறிவு உணர்த்தி விட்டது. இந்த நாள் செய்ய உள்ள கடமையோ இச்சீரறிவு உலகெல்லாம் சிறப்புடனே பரவ ஏற்ற சீரிய தொண்டாற்றுவோம். நமது குருமார்கள் சொல்லி இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நாம புரிந்து கொள்வதற்கு இந்த காலத்துல அது தெரிந்துக்கிறோம். இப்போ ஒரு மாதிரி புரியும். இன்னும் கொஞ்ச காலம் காய்ச்சி நம்ம பக்குவம் உயர்ந்த பிறகு படிச்சு பாருங்க, அதே விஷயங்களை அது இன்னும் வேற மாதிரி புரியும். இதுதான் சொல்லுவோம், ஒரு மலையை பாக்குறோம், மலைய தூரமா இருந்து பார்த்தா தெரியுது. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போறோம், மலை நல்லா தெரியும், ஆனா இன்னும் பிரம்மாண்டமாக தெரியும். ஆசான் அருள் தந்தை அவர்கள் இதுவரை உலகில் தோன்றிய மெய்ஞானிகள் அனைவருடைய பெருநோக்க கருத்துக்களையும் தொகுத்து கூறியுள்ளார்கள். அவர்கள் யாரும் இதுவரை சொல்லாத எத்தனையோ விஷயங்களையும் விளக்கி உள்ளார்கள். உதாரணமா பாருங்க, காலங்காலமா சத்து அசித்துன்னு சொல்லுவாங்க. சத்துன்னா உயிர் பொருள், அத அறிவு பொருள்னு சொல்லுவாங்க. சித்து அசித்து. ஜடப்பொருள் என்பதை அசித்து அறிவற்ற பொருள் தான் தத்துவத்துல பெரும்பாலும் சொல்லுவாங்க.
ஆனா சாமிஜி என்ன சொல்றாங்க, ஜடப்பொருளிலும் அறிவு இயக்கிறது, எப்படி இயக்க ஒழுங்காக இயங்குகிறதுன்னு சொல்லி தத்துவ மறுமலர்ச்சியை கொடுத்திருக்காங்க. உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள், மேலும் உண்மை பொருள் விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன். இதெல்லாம் ஒரு சான்று. நீங்க இன்னும் மேலும் 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 தவம் செய்கிறோம், சுவாமிகளுடைய தத்துவத்தை படிக்கிறோம், கடைபிடிக்கிறோம், இப்படி செய்து கொண்டே இருங்க, இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் விளங்கும். இது சாமி சொல்லுவாங்க, என் அறிவுக்கு நான் இப்படி சொன்னேன், நீங்க என் தோல் மேல ஏறி பாருங்க, இன்னும் உயரமா உங்களுக்கு புரியும்னு. அப்ப இதை பணிவோடு இவற்றையெல்லாம் வாசிக்கணும், நேசிக்கணும், பூசிக்கணும். ரொம்ப ஒரு பொருத்தமான விஷயம், அருள் தந்தையினுடைய உலக சமாதான நூலுக்கு வாரியார் சுவாமிகள் சாற்றுக்கவை அருளி இருக்காங்க. முதல் பதிப்புல அது இருக்கும். உலக சமாதான உத்தம நூலை அளவிலா அன்பால் அளித்தான், பல கலைகள் கற்ற வேதாத்ரி காசில் திருமுனிவன் நற்றவரும் போற்ற நயந்து. காசுன்னா குற்றம், குற்றமில்லாத திருமுனிவர், காசில் திருமுனிவன் நற்றவரும் போற்ற நயந்து. சாமி கிட்ட போய் கேட்டாங்க பல பேரு, உங்களுக்கு அப்புறம் அடுத்த வாரிசுன்னு யார சாமி சொல்லுவீங்க அப்படின்னு. சாமி சொன்னாங்க, எவ்வளவோ பேர் சொற்பொழிவு செய்யறாங்க, ஆனா சொல்லும் செயலும் ஒத்து இருக்கணுமே. நம்ம அன்பு, கருணை, ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இதெல்லாம் நம்ம பயிற்சியா எடுத்து பாடமா நடத்த ஆரம்பிச்சுட்டு அதை கடைபிடிக்கிறோமான்னு கேள்வி கேட்டா எத்தனை பேருக்கு போய் சேரும்? சுவாமிகள் எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்காங்க. ஒரு வசதி இல்லைன்னு ஒருத்தர் கேட்கிறாங்க, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காங்க. அவர் கடிதம் எழுதுறாராம், நீங்க கட்டி இருக்கிற வீடு புறா கூண்டை போல இருக்குது. இன்னொருத்தருக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க, அவங்க எழுதுறாங்க, நீங்க வீடு தானே கட்டி கொடுத்தீங்க, வீட்டுக்கு மேல் மாடி போடலையேன்னு. துளி கூட வருத்தப்படாத சாமி சொல்லுவாங்க, நம்ம கடமையை நாம செய்தோம், இதற்காக இன்னொருத்தருக்கு உதவி செய்யாத போயிடலாமா? அவருக்கு மேல் மாடி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டேன்ப்பா. இப்ப நாம என்ன சொல்றோமோ அதை செய்ய தெரிஞ்சுக்கணும். இதுதான் மகரிஷி சொல்லுவாங்க, நான் அகம் இரிகம் நாகரிகம், எண்ணம் சொல் செயல் ஒத்திருப்பது. நம்ம பயிற்சிகள் செய்யறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனவளக்கலையை வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளணும். இன்னொருவரிடமிருந்து அங்கீகாரம் பெற வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு. நாம் நேற்றை விட இன்னைக்கு பெட்டரா இருக்கிறோமா, இன்னையை விட நாளைக்கு பெட்டரா இருக்கிறோமா? இத சாமி சொல்லுவாங்க, நீங்க வரும்போது எப்படி வேண்டுமானாலும் வாங்க, திரும்பி போகும்போது ஒரு வேதாத்ரி மகரிஷியாக போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த குருமார்கள் சொன்னதை கடைபிடித்தா குற்றம் இல்லை. நாம நம்ம இஷ்டத்துக்கு எதையோ தெரிந்து கொண்டு நம்ம மனம் போன போக்குல, இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தியரி ஆஃப் கன்வீனியன்ஸ்னு சொல்லுவாங்க, நம்ம இஷ்டத்துக்கு கடைபிடித்தா அது ரிசல்ட் அது இஷ்டத்துக்கு தானே வரும். இந்த உலகத்துல சிக்கல் தீரலைன்னா எப்படி? உலகில் பல அறிவறிந்த பெற்றோர் தோன்றி உண்மை நெறி பரப்பி உள்ள போதும் இன்று நில உலகில் எங்கனுமே அமைதி இல்லை. நேர்மையினால் வந்த பலன் என்னவென்று சில அன்பர் வினவுகின்றார், சிறுமை அந்தோ சீரழிந்த காரணமும் அறிஞர் சொன்ன நல உரைகள் வழிகள் தம்மை மதிப்பிடாமல் நடப்பதனின் விளைவாகும் சிக்கல் எல்லாம். சாமிஜி நமக்கு சொல்லாத விஷயங்கள் கிடையாது, வழி கொடுத்திருக்காங்க, வழியில் வருகிற சிக்கல்களை சொல்லி கொடுத்திருக்காங்க, சிக்கல்களை கடைவதற்கும் வழிமுறைகளை காட்டி கொடுத்திருக்காங்க. நாம அவர்கள் சொன்னதை கடைபிடித்தால் போதும், சொன்னதை மட்டும் கடைபிடித்தால் போதும். அருள் தந்தையின் வாரிசுகளாகிய நாம் இந்த தமிழ் வேத தத்துவங்களை ஓதி உணர்வோம், உணர்ந்து ஓதுவோம், கற்று கடைபிடித்து கற்பிப்போம். கங்குள் பகலற்ற இடத்தை காட்டி மெய்யுணர்வை நமக்கு ஊட்டி உணரச் செய்த இவர்களை நினைக்கும் போதெல்லாம் பொங்கி வரும் காவிரியாய் புறப்பட்டு வருகின்ற இன்ப நினைவுகளுக்கு இப்பொழுது கால நேரம் கருதி அணை போட வேண்டி உள்ளது. ஆகவே இந்த இரண்டு பெரும் ஆசான்களையும் ஆறா இன்ப அன்போடு வணங்கி பேரானந்தத்தோடு நிறைவு பெறுகின்றோம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசி தாங்களே அட்மிட் செய்து கொண்டு
கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக பேராசிரியர் அருள்நிதி சந்திரா அம்மா அவர்களை அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா மைக் ஆஃபா இருக்குங்கய்யா. சொல்லுங்க. வாழ்க வளமுடன். சென்னையில இருந்து சந்திரா ஸ்ரீனிவாசன் பேசுறேன். ரொம்ப அற்புதமா இருந்ததுயா. அற்புதமான உரை ஐயா. நேரம் போனதே தெரியல. லிலியம்மா சொன்ன மாதிரி இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல வந்து கொட்டிடுச்சுங்கய்யா கருத்துக்கள். எப்படி பிரமிச்சு போயிட்டோம் நாங்க. கந்த தத்துவ ஞானி திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களையும் காந்த தத்துவ ஞானி நம்ம ஆசான் அருள் தந்தை அவர்களையும் ஒப்பிட்டு உங்களோட உரை வந்து அற்புதமா இருந்தது. அவங்களோட பிறப்பு, அவங்களோட வாழ்வின் நோக்கம், அவங்களுக்கு ஞானிகளோடு ஏற்பட்ட தொடர்பு, அவங்களோட பன்முக திறமைகள், அவங்க மக்களுக்கு ஞானத்தை கொண்டு செல்ல செய்த தொண்டு என எத்தனை விஷயங்களையும் நீங்க ஒப்பு நோக்கி பல்வேறு கவிகள், திருக்குறள், பாடல்கள் இவற்றின் மூலமாகவும் நீங்க வந்து எங்களை ஆனந்த வெள்ளத்துலதான் அமைய செய்தீங்கன்னு சொல்லலாம் ஐயா. அற்புதமா இருந்தது. மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். ஒரு சின்ன ஒரு ஆசை, பேராசைன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு வந்து திருமுருக கிருபானந்த வாரியாரோட நேரடியான தொடர்பு இருக்குங்க ஐயா. அதே மாதிரி மகரிஷியோடையும் இருந்திருக்கும். இந்த ரெண்டையும் பத்தி எங்களோட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு சுவையா இருக்குங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். ஒரு துளி கூட சொல்லலைங்களா? அதுல அவங்கள 2 பேரை பத்தி சிந்திக்கிறதுக்கு ஆயுசு போதாது இல்லம்மா? அது கரெக்டுங்கய்யா. நீங்க உங்களுக்கு நேரடியா ஏற்பட்ட அனுபவங்கள்ல ஏதாவது ஒரு சிலது நீங்க பகிர்ந்து இல்லம்மா. எல்லாமே இப்ப நடக்கிறது எல்லாமே கூட அதுதான் இல்ல. நம்ம 1993 வாரியார் சுவாமிகள் மகா சமாதி. அப்பதான் நான் மனவளக்கலைக்கு உள்ள நுழையிறேன். வேத சுப்பையா காயகல்பம் நடத்துறாங்க. 1/8/1993. சாமி 7/11. அதுக்கு முன்னாடி கல்லூரி படிக்கும் போது அடியார் கூட்டிட்டு போவாங்க. சாமிஜி கிளாஸ் எடுப்பாங்க அங்க ஓங்கார மண்டபத்துல. அப்ப எங்க ப்ரொஃபசர் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த மாதிரி சாமி பேர் சொல்லி அவங்க ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு. சாமி அப்படி மகிழ்ச்சி அப்படி திரும்பி பார்த்து வாழ்க வளமுடன். எனக்கு அதுக்கெல்லாம் அர்த்தமே தெரியாது. நான் ரொம்ப ஷை டைப்பு, யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டேன். இப்ப தெரியுது அதுக்கு என்ன அர்த்தம். அவங்க ஒரு பாட்டு சொல்லுவாங்க திருவகுப்புல, ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்தது ஒரு பார்வை காரணம். துரிய தீட்சைன்னு சொல்றோம் இல்லைங்களா? நம்ம செயல்னு ஒண்ணு இல்லம்மா, எல்லாமே அவங்க கருணை தான். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். இது ஒரு வாய்ப்பு இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. நன்றி ஐயா. நேரடியா உங்களுக்கு வந்து நம்ம ஆசானோட அருளாசி கிடைச்சிருக்கு. கண்டிப்பா. வாழ்க வளமுடன் ஐயா. தொடரட்டும். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா. நன்றிமா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். தேங்க்யூமா. அடுத்த அன்பராக இந்திராணி ராமச்சந்திரன் அம்மா. வாழ்க வளமுடன். இந்திராணி ராமச்சந்திரன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க மலர்மா. வாழ்க கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுமா. கேக்குதுமா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நல்ல கணீர் என்ற குரல்ல சுவாமி கிருபானந்த வாரியார் சுவாமிகளோட சீடருங்கிறத மெய்ப்பிக்கிற மாதிரி மிக அழகா கோர்வையா ஒப்பீடு செய்து சாமிஜியையும் வாரியார் சுவாமிகளையும் ஒப்பீடு செய்து நீங்கள் ஆற்றிய உரை மிக சிறப்பு ஐயா. மிகச் சிறப்பாக இருந்தது. எப்படி சொல்லுவது என்று தெரியவில்லை. ஆனால் எல்லா கருத்துக்கள்லையும் 2 பேரும் எப்படி ஒத்து வர்றாங்கிறத எடுத்து மைய கருத்தா வச்சு சொன்னீங்க. சாமிஜி அவர்கள் வந்து காந்தனை மையமாக வைத்து பாடல்கள் இயற்றினார்கள். வாரியார் சுவாமிகள் கந்தனை மையமாக வைத்து பாடல்கள் பாடினார்கள். 2மே எல்லா இடத்திலும் இன்றைக்கு சுவாமிஜியினுடைய சீடர்கள்னால அது பரவலாகி கொண்டு இருக்கிறது. அதற்கு முன்பாகவே வாரியார் சுவாமிகள் பாடல் சிறப்பு பெற்று இருக்கிறது. எனக்கு என்ன ஒரு குறை என்றால், கடைசி வரை எதிர்பார்த்தேன், நீங்கள் வாரியார் சுவாமிகள் பாடலை உங்கள் குரலில் பாடுவீர்கள்,
அவர் பாட்டாக பாடுவீர்கள் என்று எதிர்பார்த்தேன். இல்லை, அது ஒரே ஏமாற்றம்தான். ஆனாலும் சொல்ல வேண்டிய கருத்துக்களை அனைத்தையும் சொல்ல எனக்கு தெரிந்த மட்டில், அதாவது என் சிற்றறிவு கேட்டிய வரையில் அனைத்தையும் சிறப்பாக நல்ல சான்றுகளுடன் அழகாக கூறினீர்கள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எனக்கு மனவளக்கலை சொல்லி ஆசிரியர் இதை சொல்லுவாங்கம்மா, 2 பேருக்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்குன்னு நீ தான் தம்பி சொல்லணும் உலகத்துக்கு. உனக்கு தான் உரிமை இருக்கு, கடமை இருக்குன்னு சொல்லு. ஆமா, இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரியான இந்த ரீதியில யாரும் பேசல. நீங்க பேசுனது ரொம்ப, அவர் ஒரு சமய குறவர், இவர் ஆன்மீக ஞான குரு. அது 2 பேருக்கு ஒரு ஊமையை காட்டி நீங்கள் சொன்ன விஷயம் சிறப்பிலும் சிறப்பு ஐயா. குடியாத்துல ஒரு முறை வாரியார்சாமி பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாங்களாமா, 2 பேரும் ஒரே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பக்தி மார்க்கத்துல முக்தி வேணும்னா எங்கிட்ட வாங்க, ஞான மார்க்கத்துல வேணும்னா வேதாத்ரி கிட்ட போங்கன்னு சொன்னாங்களாம். அதனால எனக்கு பேதம் எதுவும் தெரியல, 2 பேரும் ஒண்ணுதான். வேதமே தெரியல. ஆமா ஆமா, அவர்கள் இவரும் கவியாகத்தான் எழுதினாரு, அவரும் பாடலாகத்தான் பாடினாரு, உரை எழுதினார், நிறைய உரை எழுதியிருக்காரு. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். உங்கள் தொண்டு தொடரட்டும். வாழ்க வளம். வாழ்க வளம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா, வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஐயா, இன்னைக்கு சந்திராமாவே சொல்லிட்டாங்க எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்ப நல்லா இருந்தது. அதை பத்தி விவரிக்கணும்னா அது ஜூம்ல அதையும் சொல்லிட்டு இருக்கலாம். உங்க பேரை கேட்டவுடனே எங்களுக்கு கிருபானந்த ஐயா வாரியார் ஞாபகம் வந்துடும். அதுக்கு மேல இன்னைக்கு உங்களுடைய ஸ்பீச் அது எப்படி சொல்றதுல ரொம்ப ரசிச்சு கேட்டையா. நான் கூட ஒரு வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கேன், அப்ப கூட ஒரு மூலையில உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். இருங்க, நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க. நன்றி ஐயா. ஒன்னையா, இப்ப நீங்க எல்லா பாட்டையுமே ஓரளவு குறிப்பெடுத்து வச்சிருக்கேன். நான் இன்னமேதான் அதை படிப்பேன். உங்க ஜூம்ல மறுபடியும் கேட்டுட்டு எங்க இருக்குன்னு அதுதான் இப்ப எங்களுக்கு வேலை. ஏன்னா ஆரம்பத்துல விட்டுட்டோம், இப்பயாவது செய்யணும். ஒரு பாட்டு மட்டும் எழுதிட்டே இருந்தேன். அதுல வேதாத்ரின்னு வந்தோடனே அது ரொம்ப ஆனந்தமா இருந்தது. ஏன்னா 2 பேரும் உலக சமாதான உத்தம நூலை அளவிலா பல கலைகள் கற்ற வேதாத்திரி காசில் திருமுனிவன் நற்றவரும் போற்றி நயந்து. கற்று வேதாத்திரிங்கிறது காசில் திருமுனிவன் அப்படிங்கிறத யாரையா குறிக்குது? நம்ம சாமியவா? சாமிஜிதமா. பல்கலைகள் கற்ற வேதாத்ரி, பல்கலைகள் கற்ற வேதாத்ரி. அவர் யாரு? மகரிஷி திருமுனிவர். ஓ, முனிவர்னா நம்ம உடனே சபிப்பாரு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காசில்னா குற்றம்னு அர்த்தம், குற்றம் இல்லாத. ஓ, காசில்னா ஓகே. அது பல மீனிங் இருக்கு காசில்னு. இது நீங்க படிக்கையிலே எனக்கு வித்தியாசமா இருந்து. காசில் திருமுனிவன்னா அதை யார குறிக்கிறாங்க? ஓகே. நற்றவரும் போற்று நயந்து. அப்ப எல்லாரும் போற்ற நயந்து அப்படின்னு. ரொம்ப சிறப்பியா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து விரைவில் சந்திப்போம். நான் வாழ்க வளமுடன். நன்றி நன்றி லிலியம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக பவித்ரா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் லிலியம்மா. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நீங்க ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. மிகவும் அருமையான சிந்தனை ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் ஈஸியா புரிந்தது ஐயா. வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு மேல் மேலும் சிறக்க. வாழ்க வளமுடன். நான் குடியாத்தம் பவித்ரா ஐயா. வாழ்க வளமுடன். குடியாத்தம் வந்திருக்கோமா, நிறைய முறை சாமி கூட வந்திருக்கோமா. அங்க நிறைய முறை குடியாத்தம் வந்திருக்கோம். ஓ சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு மேல் மேலும் சிறக்க. வாழ்க வளமுடன். அனைத்து துறைகளிலும் வெற்றி மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. லிலியம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா.
அடுத்த அன்பராக உமையால் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா. ஐயா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க சொன்னீங்கல்லங்க அந்த ராமனுடைய அம்மா அப்படின்னு மூணு அம்மா 3 பேர் தசரதர் மனைவிக்கு சொன்னீங்களாங்க ஐயா, அது கொஞ்சம் விளக்கி சொல்றீங்களாங்க ஐயா? என்னம்மா வாய்ஸ் கேட்கல. இந்த ராமருடைய இல்லங்கய்யா, ராமாயணத்துல இந்த 3 தசரதர் 3 மனைவிகளும் அவங்க குழந்தைகள் கதையா படிச்சுட்டு போயிடக்கூடாது, அதுல ஒரு பேதம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சாமி அதனுடைய உட்பொருளை சொல்றாங்கம்மா. தசரதற்கு 3 மனைவி தானுங்களே, கோசலை, கைகேயி, சுமித்ரைன்னு சொல்லி அத 3 மாயைய உருவகம் சொல்லுவாங்க. சுத்த மாயை, அசுத்த மாயை, கலப்பு மாயை. சுத்தா சுத்த மாயைன்னு சைவ சித்தாந்த தத்துவத்துல மாயை 3ஆ பிரிப்போமா, 3 வகையா சொல்லுவாங்க. சுத்த மாயை, அசுத்த மாயை, சுத்தா சுத்த மாயை. சுத்த அசுத்த இது மிஸ்ர மாயை, கலப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேரு பிரகிருதி மாயைன்னு பேரு. இந்த மூணு தான் தத்துவத்துல சொல்லுவாங்க. 36 தத்துவங்களால் ஆகியது இந்த உலகம், உடல்னு சொல்லி. சுத்த மாயைன்னா 5 சிவ தத்துவங்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5. இப்ப நம்ம ஆசமனம் பண்றோம்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆன்ம தத்துவாய ஸ்வதா, வித்யா தத்துவாய ஸ்வதா, சிவ தத்துவாய ஸ்வதா. அந்த தத்துவ விளக்கத்தை தான் அது சொல்லியிருக்காங்க. சுத்த மாயை, அசுத்த மாயை, மிஸ்ர மாயை, கலப்பு மாயை. அதுதான் கோசலை, கைகேயி, சுமித்ரைன்னு சொல்லு. அவங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகள் எல்லாமே உட்பொருள் விளக்கம் தான், தத்துவார்த்த விளக்கம் தான். நம்ம இன்னொரு முறை பார்க்கலாம். மனவளக்கலையும் சைவ சித்தாந்த சாஸ்திரங்களும்னே ஒரு டாபிக் பேசலாம். அப்ப நம்ம விளக்கமா பார்க்கலாம். சிறப்புங்க மகிழ்ச்சிங்க. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அவர்களை அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் இல்லையம்மா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. பரம்பரை குரு ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை தொகுப்பு. வாரியார் சுவாமிகள் கூட இருக்கும்போது கூட அந்த வைப்ரேஷன் ரொம்ப அற்புதமா இருக்கும். எனக்கும் அந்த கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேங்க, கூட இருந்திருக்கேன். ஆனா இன்று நீங்க சொன்ன அந்த ஒப்புமை ரொம்ப சிறப்பாக அமைந்ததுங்கய்யா. சொல்ல போனா வாய் வரைக்கும் கொண்டு சாப்பிட கொடுக்காத மாதிரி நேரம் கருதி நீங்க பாதியிலேயே நிறுத்திட்டீங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், மீண்டும் இதனுடைய 2ஆம் பாகம் நீங்கள் தர வேண்டும் ஐயா. 100 பாகம் சொல்லலாம். ஏன்னா சாமி வேதாத்ரி மகரிஷினா வேத மலை, ஒரு துகள் கூட நம்ம இன்னும் சாமிஜி பத்தி பார்க்கல. சொல்லல, நீங்க நிறைய கொடுங்கய்யா. நாங்க வாரியார்னாக்க அருள் இன்ப கடல்னு பேரு. அந்த கடல்ல ஒரு துளி கூட இல்ல. நாடி நரம்பு அவங்கதான் இந்த சிந்தனை. ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிஷத்துல சொல்லணும் போது ஒரு பகுதி தாமா சொல்ல முடியுது. கண்டிப்பாங்க. நாங்கள் விரைவாக எதிர்பார்க்கிறோம் ஐயா. நிறைய அத்தியாயங்களை கொடுங்க. நாங்க நிறைய கருத்துக்களை தெரிந்து கொள்கிறோம். அது ஆழ போகும்போது அற்புதமான முத்துக்களும் வைரங்களும் எப்படி கடலில் கிடைக்குதுன்னு சொல்றாங்களோ அது போல நிறைய விஷயங்களை நாங்க ஆழ்ந்து சிந்தித்து அறிந்து கொள்ளும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது. ஒரு பிரமிப்பாகவும் இருக்குதுங்க. மகரிஷியோட கருத்துக்களை நினைக்கும் போது கண்களில் தண்ணீர் பெருக்கெடுக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான குரு நமக்கு கிடைத்ததற்கு கண்டிப்பாக இறைநிலைக்கும் குருவுக்கும் நன்றி கொள்ளணும். அவங்க கருணைதாம்மா. கண்டிப்பாங்கய்யா. என்னுடைய மனம் நெகிழ்ந்து சொல்கிறேன். நான் பாக்கியவான், நாம் அனைவருமே பாக்கியவான்கள் தான். வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. உங்களுடைய அருள்பணி சிறக்க இந்த சகோதரின் அன்பு வாழ்த்துக்கள்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். வேண்டுதல் வினாக்கள் எதுவும் இல்லை, வேண்டுதல் மட்டும்தாங்க உண்டு. சந்தோஷம். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. இல்லிம்மா, வாய்ப்புக்கு நன்றி. இல்லிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உங்களோட விருப்பத்தை விரைவில் ஈடேற்றுவாங்க. உங்க விருப்பம் உங்க மூலமா வந்திருக்கு நிறைய பேரோட வேண்டுதல்கள். என்னோடது மட்டும் கிடையாது, நம்ம அனைத்து அன்பர்களின்னு வச்சுக்கோங்க. நான் தனியால் கிடையாது. நான் வேதாத்திரியத்துல ஒரு வேண்டுதலும் உங்க மூலமா வந்திருக்குமா. வாழ்க கண்டிப்பா. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக வளர்மதி அவர்களை அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி.
ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை உண்டன்மா, வாழ்க்கை உம் உண்டு சொல்லுங்க. மிக 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 சிறப்பு. ஏன்னா என்னுடைய மானசீக கடவுள் வந்து முருகர். கிருபானந்த வாரியாரும் மகரிஷியும் சேர்த்து வச்சு இன்னைக்கு ஒரு ரொம்ப செவிக்கு ஒரு உணவு கொடுத்துருக்கீங்க. நீங்க சாந்தியம்மா சொன்ன மாதிரி ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடுச்சேன்னு ஒரு ஏக்கம் வந்துடுச்சு எனக்கும். எனக்கு என்னன்னா சின்ன வயசுல இருந்தே கடவுள் எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்காரு. ஆனா எல்லாரோடைய வேண்டுதலும் எப்படி சீக்கிரம் வந்து நமக்கு இப்ப வேற எங்கன்னா இருந்தா நம்ம வேண்டிக்கிட்டா எப்படி நமக்கு வருவாரு அப்படிலாம் எனக்கு தோணி இருக்கு. எப்ப மகரிஷி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் கடவுள் எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்காரு. அவரை எந்த நேரம் நம்ம எங்க கூப்பிட்டாலும் வருவாரு. அந்த கந்தன் தான் காந்த தத்துவம் அப்படின்ற விளக்குனதெல்லாம் இப்போ ஒரு என்ன சொல்றது, இப்ப பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் நம்ம வந்து மகரிஷியை வந்து குருவா அடைஞ்சது. முருகன்ற சொல்லுக்கு என்னையா மீனிங்? முருகன் கடவுள் எங்கேயோ இருக்காரு, கூப்பிட்டா வராங்க அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். சரிங்கய்யா. இல்ல, உள்ளதானே இருக்காரு. ஆமாங்கய்யா, கண்டிப்பா. வெளியில தேடி பெறுவதற்கு ஒன்றும் இல்ல. அதுதான் நம்ம சாமிஜி கருத்து. உள்ள போகணும். நம்ம இன்னும் வந்து கடவுளை எங்கேயோ தனியா வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கன்றது இந்த மகான்கள் இவ்வளவு நாள் பாடுபட்டு நமக்கு சொல்லி இருக்கிறது அதுதானுங்களே கடவுள். ஆமா, அதாவது அது ஒரு பாட்டு, உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே. மனம் உயிரில் ஒடுங்கி உயிர் பரத்தில் ஒன்றுவது. நம்ம இன்னும் அதுதான் நான் சொல்றதுமா, மனவளக்கலைய தவம் பண்றோம். சாமிஜி கருத்துக்களை அப்படியே சிந்திங்க. தெய்வம் ஒன்றுதான். நீங்க எந்த பேர் எடுத்தாலும், இப்ப முருகன் வேற, அப்ப சிவன் வேற, பிள்ளையார் வேற, அப்படியா? தெய்வம் ஒன்றுதான். அத வேற 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 உருவங்கள்ல நாம புரிந்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்கிறோமே தவிர அவ்வளவுதான். சரிங்களாமா? சரிங்க ஐயா. முருகு அப்படின்னா ரொம்ப அற்புதமான வார்த்தை தமிழ்ல. முருகு அப்படின்னு முருகுகள் இளமை நாற்றம்னு பேர். முருகுன்னா இளமை, முருகுன்னா அவ்வளவு அற்புதமான வார்த்தை தமிழ்ல. அரும்பெறல் மரபில் பெரும் பெயர் முருகன்னு திருமுருகாற்றுப்படையில சொல்லுவாங்க. ரொம்ப பரம்பரையா வர்றதுல முருகு. முருகுன்னா இளமை, அழகு, எத்தனை அர்த்தங்கள் இருக்கு. இளமைன்னா என்னமா, என்றைக்கும் அது தன்னிலை மாறாதது தானங்க. இறைநிலை இருக்கிறதுலே இளமை யாரு? அவர் தானுங்களே. ஆமாங்க ஆமாங்க, குழந்தை தெய்வம். பேருக்கு அர்த்தம் அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியதாம்மா. அதை ரசிச்சுக்கோங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா இந்த இறை உணர்வுன்றதுல கொஞ்சம் தெளிவா இருங்க. அதெல்லாம் கொஞ்சம் வெளியில தள்ளி வைக்காதீங்க. ஒருவன் தான் தவம் செய்தால் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு. பல கடவுள், பல மதங்கள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாரியசாமி வேடிக்கையா சொல்லுவாங்க, கடவுள் ஒண்ணுதான். நான் கோயிலுக்கு போகும்போது நிறைய தேங்காய் நிறைய பழம் எடுத்துன்னு போய் இந்த மூர்த்திக்கு ஒண்ணு அந்த மூர்த்திக்கு ஒண்ணுன்னு சொன்னா, அங்க துவாரபாலகர்கள் 2 பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவர் கையை இப்படிதான் வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஏகம் ஏவா, ஒண்ணுதான் கடவுள், அத்விதீயம் பிரம்மம், அதை தவிர வேற எதுவும் இல்ல. அதனால மனவளக்கலையில இருக்கோம், மனவளக்கலையை கடைபிடிக்கிறோம். ஆரம்ப காலத்துல வரும்னு நான் சொல்லல. போக 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 அந்த பக்குவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா, நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா, இன்னை விட நாளைக்கு கொஞ்சம் பெட்டரா. உருவமா இருப்பது இறைநிலை தான். உருவமா மட்டும் இல்ல, அரூபம் உருவமாம வருது. அவ்வளவுதான். சரிங்களா? காதுல போட்டிருக்கோம் தோடு, மூக்குல போட்டிருக்கோம் மூக்குத்தி, இப்படி போட்டா புல்லாக்கு, இங்க போட்டா செயின், நெக்லஸ், லாங் செயின், இங்க போட்டா பிரேஸ்லெட், வளையல், ஒட்டியானம், எல்லாம் தங்கம். பழைய மாடலா இருக்கு தோடு, நான் மாடலை மாத்திடுறேன்னு சொல்லி தோடை கொண்டு போய் அழிச்சா தங்கம் அழியுதா தோடு அழியுதா? தோடு அழியும், தங்கம் இருக்கு. தங்கத்தினுடைய வடிவம் மாறுது. அவ்வளவுதான். ஒன்று எல்லாமாகவும் இருக்கிறது. இதான் சுத்தாத்வித தத்துவம். மனவளக்கலை பிரம்மஞானம் சொல்றது அதுதான். அதனால பேதம், அந்த மூர்த்தி பேதம், இந்த பேதத்துல இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வரணும். நம்மளா வலுக்கட்டாயமா இல்ல, பயிற்சி செய்ய 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 அது வந்துடும். சரிங்களா? நன்றிங்க ஐயா, மிக சிறப்பு ஐயா. வாழ்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக குருவம்மாள் அவர்களை அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன்.
அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றிங்க அம்மா. வாழ்க ஐயா வளமுடன். வாழ்க 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 வளமுடன் ஐயா. சொல்லுங்க. சிறப்புங்க ஐயா. நீங்க கருவிலே திருவுடையார் என்று தான் நான் நினைக்கிறேன். நீங்க எந்த வயதுல இருந்துயா இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சீங்க? நான் எங்கம்மா படிச்சேன், எல்லாம் பெரியப்பா கொடுத்ததாம்மா. நம்ம படிச்சதெல்லாம் ஒரு ரொம்ப குறவுதான். அப்பா கண்டிப்பா வளர்த்தாங்கம்மா, படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி சாமி மாதிரியே பிரசங்கம் பண்ணணும்னு சின்ன வயசுல இருந்து வளர்த்தாங்க. நம்ம படிச்சதுன்னு ஒண்ணு இல்லம்மா. இப்ப நீங்க மகரிஷி கிட்ட நீங்க தவம் பண்ணி பாருங்க, சாமி புத்தகங்களை படிச்சு பாருங்க. அது டியூஷனை விட இன்டியூஷன் தான் நிறைய வரும். நீங்க ஆரியசாமி பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது ஞாபகம் இருக்கும், முடியும் போது பார்த்தா தூங்கி எழுந்த மாதிரி இருக்கும். ஆனா தூக்கமா இல்ல, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆற்றல் பரிமாற்றம், அந்த ஆற்றல் வரும்போது நம்ம தாங்குற அளவுக்கு நம்ம விழிப்பு நிலையில இல்ல. இந்த 2 குருமார்கள் சொன்னதை கேட்டு அவங்க எழுதி இருக்கிறத படிச்சு அவங்க பேசுறத கேட்டா இதுக்கு மேல தெரிந்து கொள்வதற்கு எதுவுமே இல்லம்மா. எனக்கு வேற எதுவும் தெரியாது. இவ்வளவும் படிச்சிருக்கீங்க. ஆமாங்க ஐயா, இவ்வளவும் படிச்சிருக்கீங்களே ஐயா, அது மிக பெரிய சிறப்புங்க ஐயா. அவ்வளவு சொல்றீங்களே ஐயா. இப்ப நீங்க சொன்னது பூரா எங்களுக்கு எதுவுமே திருப்பி கூட சொல்ல தெரியாதுங்க ஐயா. நாங்க அவ்வளவு அடிமட்ட நிலையில இருக்கிறோம். ஆனா வெளி உலகம் அவ்வளவா தெரியாதும்மா. எனக்கு ஒரு இது மாதிரி அப்பா அம்மா வந்து அப்படி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பாராட்டினீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த முழு பாராட்டு. பிரமிப்பா இருக்குங்க ஐயா. நீங்க எப்படிதான் படிச்சீங்க? எவ்வளவு ஸ்பீடா வேற சொல்றீங்க ஐயா. டக்கு டக்குன்னு எங்களால எழுத கூட முடியல, இவ்வளவு ஸ்பீடு. நாங்க திருப்பியும் இதை போட்டு போட்டு கேட்கணும். நான் 2 முறை தாங்க எப்போ உங்களுடைய இந்த ஸ்பீச்ச கேட்டிருக்கோம். சரிம்மா. ஆனா இதுக்கு முன்னாடி ஏங்க ஐயா நீங்க பேசவே இல்லை? இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க மனவளக்கலை. அப்படி இல்லம்மா, நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது சாமி கூட பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்புறம் காலேஜ் போன பிறகு அதெல்லாம் பிரேக் ஆயிடுச்சு, படிப்பு அப்படி போயிடுச்சு. அப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை. என்ன சொல்றோமா, குருமார்கள் சொன்னது திருப்பி சொல்றோம், அவ்வளவுதானுங்களே. நமக்குன்னு எந்த பெருமையும் கிடையாது. திருப்பி சொல்றதுக்கே ஒரு ஆற்றல் வேணும். விருப்பம் இல்லை எனக்கு. இப்ப கூட சந்திராமா மாதிரி நமக்கு அன்புடையவங்க எல்லாம் வற்புறுத்தினாங்க ரொம்ப, நீங்க பேசணும் பேசணும். எனக்கு அதுல பெருசா ஒன்னும் ஆர்வம் கிடையாது. சரி, இது நிறைய எங்க மனவளக்கலை எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் எங்க ப்ரொஃபசர் சொல்லுவாங்க, சார் எடுத்து சொல்லணும் தம்பி கண்ணா, உங்களுக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னுட்டு. ஏன் சொல்லல அதுவும் தெரியாதுமா, ஏன் சொல்றோம் அதுவும் தெரியாதுமா. நடக்குது, அவ்வளவுதான். அடிக்கடி வாங்கய்யா, நாங்க நிறைய விஷயத்துல ஒரு வார்த்தை இருக்குமா, கேட்கின்ற காதுகளுக்கே சொல்லப்பட வேண்டும்னு. கேட்கறதுக்கு விருப்பமா இருந்தா விருப்பமா வந்துகிட்டு தான் இருக்கும். அதை பத்தி ஒண்ணும் இல்லை, சந்தோஷம். எல்லாரும் இப்ப மகான்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது, நம்ம குருமார்களை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட உலகத்துல வேற எதுவுமே இல்லைப்பா. குருமார்கள் தான். தொடரட்டும் ஐயா, மிக சிறப்புங்க ஐயா. நீங்க மகரிஷியோட சிறப்பான தொண்டருங்க ஐயா. இவ்வளவு நாள் ஒளிஞ்சிருந்திருக்கிறீங்க, இப்பதான் வெளியில வந்திருக்கிறீங்க எங்களுக்கு சொல்றதுக்காக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, ஐயாவோட கல்வி தகுதி நாங்க சுருக்கமா சொன்னோம். 4 யூனிவர்சிட்டியில 4 MLA MA அப்படின்னு. அவங்க நிறைய படிப்பே நிறைய இருக்கு, நிறைய டிப்ளமா, நிறைய PG டிப்ளமா. நீங்க சொன்ன மாதிரி எப்படி ஒரு படிச்சாரு, இன்னும் படிச்சுட்டே இருக்காரோ அப்படின்ற மாதிரிதான் யோசிச்சுட்டு நாங்க பயோடேட்டா எழுதும் போது கொஞ்சம் கேட்டுக்கிறணும் போல ஐயாவை பத்தி. ஏன்னா அவரே ரொம்ப பிஸியா இருக்கிறாங்கல்ல. உங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்களாமா ஐயாவை? இல்லங்கம்மா, ஐயாக்கு நான் இப்பதாம்மா ஃபர்ஸ்ட் டைம் நான் இது பண்றேம்மா. நம்ம ஜெராக்ஸ் பத்தி எல்லாம் அதிகமா பேசாதீங்க, ஒரிஜினலை பத்தி பேசுங்க. குருமார்கள் தான் ஒரிஜினல். கண்டிப்பாங்க. எந்த மூலைக்குமா எது படிச்சாலும் அவங்க சொன்னதுதான்மா ஒரிஜினல். கண்டிப்பாங்க ஐயா. இருந்தாலும் எடுத்து சொல்றதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க இல்லைங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சிவகாமி அம்மா, வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். பேசுமா ஐயா? கேக்குதுங்கம்மா, ஐயா கிட்ட பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. உங்க உரை வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. நீங்க சொன்னீங்க இப்ப ஒரு வார்த்தை, கேட்கின்ற காதுகளுக்கே சொல்லப்பட வேண்டும்.
அது வந்து உண்மையில நான் இப்ப பாதியில தான் எனக்கு கேட்க ஆரம்பிச்சு முடிஞ்சு வேலையா இருந்ததுனால பாதியில தான் கேட்க ஆரம்பிச்சேன். கரெக்டா நான் கேட்கும்போது நீங்க மனத்தகத்தான் சொல்லிட்டு எண்ணத்திலும் சொல்லிலும் இறைவன் இருக்கிறான், அதெல்லாம் நம் எண்ணங்களும் சொல்லும் செயலும் தூயவனாக இருக்க வேண்டும், அவன் அருளிய பாவங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கய்யா. நம்ம இறைவனுடைய சன்னதியில் இருக்கின்றோம், அவன் நம்ம ஒவ்வொரு கணமும் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று அடியேன் கருதுகிறேன், அதனால் அவன் அருளிய உள்ளத்தில் பாவ நிலைகள் எழுவதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அந்த வார்த்தை ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏன்னா நம்ம எண்ணம் தான் வந்து சொல்லாம இருந்து சொல்லுதான் செய்யலாமா இருக்கு. அதை வந்து நீங்க ரொம்ப சிறப்பா அழகா எடுத்து சொன்னீங்க. அது வந்து வாரியார் சுவாமிகள் வாழ்க்கை வரலாறுல அவர் எழுதியிருக்காரு அந்த வார்த்தையை. தெரிஞ்சுக்கிட்டோங்க ஐயா. அவர் அருளறிய என் உள்ளத்தில் பாவ நினைவுகள் எழுவதில்லைன்னு. அவங்க சின்ன வயசா இருக்கும்போது அவங்க தாயார் சமையலர்ல இருக்கும்போது இவங்க உட்காருவாங்களாம். உட்காரும் போது அழுக்கா இருக்கும் இல்லைங்களா, அதனால உடைய இப்படி ஒடுக்கிக்கிட்டு உட்காருவாங்களாம். அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், அழுக்கான தரையில நீ உட்கார்றதுக்கு கூச்சப்படுறியப்பா, உன் மனம் அழுக்கா இருந்தா இறைவன் அமர்வதற்கு கூச்சப்படுவான். அதான் மனவளக்கலை. இது வேற வார்த்தைகள் எல்லாம் ஒண்ணு இல்லை, எனர்ஜி ஒண்ணுதான். வேற வேற மக்களுக்கு வேற வேற மாதிரி சொல்றாங்க. சாமி ஞான மார்க்கம்ன்ற பேர்ல சொல்றாங்க, பக்தின்ற பேர்ல நம்ம கோயிலுக்கு போறோம், எவ்வளவோ செய்யற. அந்த மக்களுக்கும் அவர்கள் அன்றாடம் ஃபாலோ பண்ணுகிற புராண இதிகாசங்களில் இருக்கிறதும் உட்கருத்து ஒன்றுதான் அப்படின்னு சாமி சொல்றாங்க. வேற வேற எல்லாம் கிடையாது. அந்தந்த செக்டாருக்கு சொல்லப்படுது. இது தமிழ்ல சொல்லப்படுது, இது சமஸ்கிருதத்துல சொன்னா வேதம் ரிகஜிர் சாம அதர்வனம்னு சொல்றோம், இது பௌத்தத்துல சொன்னா திரிகடகம்னு சொல்றோம், திரிபீடகம்னு சொல்றோம், அங்க குரான்னு சொல்றோம். விஷயம் ஒண்ணுதான். நமக்குன்னு விதிக்கப்பட்டதை சரியா படிக்கிறது இல்ல, முழுமையா தெரிஞ்சுக்கிறது இல்ல. வேற ஒண்ணுத்துல என்ன இருக்கோ அதையும் சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. பேதம் மட்டும் தான். வாதமும் சமய பேதமும் கடந்த இன்பசாகர மனோலயமேன்னு ஒரு திருப்புகள்ல அங்க எல்லாமே சுத்த வெளியில எல்லாம் ஒண்ணுதான். நம்ம நல்ல விஷயங்களை கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம நல்லது பதிவா போனும்போது கெட்ட பதிவு வேலை செய்யாது இல்லைங்களா. மகிழ்ச்சிமா நீங்க நல்லா உள்வாங்கி இருக்கிறது சந்தோஷமா, பயன்பட்ட சந்தோஷம். அம்மா நீங்க மியூட்ல போயிட்டீங்க, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம், பேசுங்க. சிவகாமி அம்மா. ஆமா சொல்லுங்கம்மா, கேக்குதுங்க. மியூட்ல போயிட்டீங்க, ஐயா விளக்கம் கொடுத்தாங்க, அதுதான். சரிங்கம்மா சொல்லுங்க, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் நானு. நன்றிங்கம்மா. ஐயா வேதத்துல ஐயா சொன்ன மாதிரிங்க, அறிவு என்றது அறியப்படுவது, நாணம் என்றது உணரப்படுவதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம பள்ளி கல்வி மாதிரி இது கிடையாது. நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும், திரும்ப திரும்ப தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஒரு விஷயங்க ஐயா. அது பள்ளி கல்வியே இப்படித்தாமா படிக்கப்படணும். எப்படி தெரியுமா ஆகி போச்சுன்னா, ஸ்கூல்னா இப்படி இருக்கலாம், காலேஜ்னா யார் அந்த விதைய வகுத்தது? பள்ளி கல்வி இப்படித்தான் இருக்கணும். கல்லூரி அதான் நம்ம எப்படி வந்திருக்குமா, கல்வினா 4 முறை, வேதாத்திரிய கல்வி முறை எல்லா இடங்களிலும் பரவ வேண்டும். குருகுல கல்வி சும்மா காலேஜுக்கு போறது ஸ்கூலுக்கு போறது வேடிக்கையா இருக்கு. இதெல்லாம் படிச்சா வருங்காலம் எப்படி இருக்கும்? இப்ப இருக்கிற முறை கண்டிப்பாக மாற்றணும், வாழ்த்தணும். கல்வின்ற சொல்லுக்கு தோண்டுவதுன்னு பேருமா. எதை தோண்டுவது? அறியாமையை தோண்டினால் அறிவு வெளிப்படும். அது திருக்குறள் இருக்குதானுங்களே, கற்றனைத்து சொல்லுங்க. கற்றனை தூரும் மணற்கேணி மணலை தோண்டினீங்கன்னா தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. கல்வி கற்றால் அறிவு வளரணும். இன்னைக்கு அறிவு வளர்க்கிற கல்வியா படிச்சுட்டு இருக்கோம். அதான் இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்கப்பழக்க அறிவு. மனவளக்கலை சாமானியமானது இல்லம்மா. ஏதோ டிப்ளமோன்னு வந்து 1 வருஷம் பரிட்சை எழுதிட்டு போறதோ, எம்ஏன்னு சொல்லி 2 வருஷம் படிக்கிறதோ இல்ல. 2 வருஷத்துல டிகிரி வாங்கிடலாம், 1 வருஷத்துல டிப்ளமோ வாங்கிடலாம். அதுவாகவே ஊறி அதுவாகவே ஆகணுமா. அது நம்ம இயல்பா கடைபிடிக்கிற வரைக்கும் மாறணும். அது அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். நாம் வாழ்ந்து மத்தவங்களை அதை பின்பற்ற வைக்கணும். மிக சிறப்பு. மகிழ்ச்சி. அடுத்த அன்பராக சுந்தரமூர்த்தி ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க கேட்கலாம். வணக்கம், வாழ்க வளமுடன். பேரஸ்ரீயா வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க வாழ்க வளமுடன் சொல்லுங்க. சிறப்பா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் யூடியூப்ல கேட்கறியா தங்களுடைய உரை வந்து ஏற்கனவே 2 முறை நீங்க நம்ம அழியா ஜூம்ல பேசுனது நான் கேட்டிருக்கேன். கேள்வி பதில் வேற ஒரு வேலை இருந்ததுனால நீங்க வந்து அருமையா சொல்றீங்க, எல்லாம் சொல்றீங்க. மற்ற மகான்களை விட நம்மளுடைய மகரிஷி அவர்கள் வந்து தெளிவா வந்து இறைவணக்க பாடல்லே சொல்லியிருப்பார் பாருங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அதனுடைய அந்த மாதிரி யாருமே சொல்லல. இதற்கு வந்து நம்ம தவம் செய்து ஆழ்ந்து தவம் செய்தாதான் இது நமக்கு எல்லா கேள்விகளுக்குமே பதில் கிடைக்கும் இல்லைங்களா?
ஆமாங்க ஆமாங்க. அதாவது நம்ம சாமிகள் பெருமையை, நம்ம குருநாதர்கள் பெருமையை சொல்லணும். அதே சமயத்துல இன்னொரு மகான்களை பற்றியோ இன்னொரு குருநாதரை பத்தியோ நம்ம முழுசா தெரியாம கமெண்ட் அடிச்சிடக்கூடாது. ரொம்ப முக்கியம். டு நாட் கமெண்ட், கமெண்ட், டிமாண்ட் சாமிஜி நமக்கு பாடம் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம இந்த குருகுலத்துல இருக்கோம், நமக்கு என்ன பெருமை அழகுன்னா இன்னொரு குருகுலத்தை இகழக்கூடாது. அவர் நாம இந்த குருகுலத்துக்கு வந்திருக்கோம், அதனால இதை பின்பற்றுறோம். அவங்களும் ஒரு காலத்துல வந்தாங்கன்னா அவங்க இதை பின்பற்றுவாங்க. நம்ம குருமார்களுடைய பெருமையை சொல்லணுமே தவிர இன்னொருத்தரை தாழ்த்தக்கூடாதுங்க. அது சரியானது கிடையாது. சாமிஜி சொன்னது கம்ப்ளீட் எளிமை, முழுமை. இதற்கு மேல ஒரு நீங்க எந்த தத்துவ ஞானம் எடுத்துக்கோங்க, எந்த மத சமயங்கள் எதை எடுத்துக்கோங்க, பிரம்மஞானம் சாமிஜி சொன்னதை பொருத்தி பாருங்க. பொருத்துனா ஓகே, இல்லையா இது லேட்டஸ்ட்ங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்கு மேல அதான் சொல்லுவாங்க, இது பழமைக்கும் பழமை, புதுமைக்கும் புதுமை, முழுமை. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம இப்படி சொல்றதுனால மத்தத குறைச்சு சொல்லல, வேற யாரையுமே குறைச்சு சொல்லல. நம்ம எங்க அப்பா உயர்ந்தவர்னா மத்தவங்க அப்பா தாழ்ந்தவர் நம்ம எங்க சொல்றோம்? அவங்களுக்கு அவங்க நமக்கு என்னன்னா எல்லாரும் இந்த நிலையை அடையணும், வாழ்க்கை வளமுடன், அவ்வளவுதாங்க. நம்ம நம்ம ஒப்பிடுறோம்னு சொல்லி அதுல உயர்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது இல்லைங்கய்யா. நம்ம பேசுறது சொல்றது எல்லாமே சாமி சொன்ன தத்துவத்தின் அடிப்படையிலே இருக்கணுங்கய்யா. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. உங்கள் தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செய்து கொள்ளலாமாங்க ஐயா? சந்தோஷமா, நிறைவா இருந்தா சந்தோஷமா. வாழ்க வளமுடன். ரொம்ப நிறைவா இருந்ததுங்க ஐயா. ஆனா அதான் இன்னும் நிறைவுன்னு சொல்ல முடியாது, இன்னும் தேவை இருக்குது. நீங்க அடுத்து அவங்க சொன்ன மாதிரி அடுத்தடுத்து ஏன்னா 2 மகான்களை பத்தி நீங்க சொன்ன மாதிரி பெரிய கடல், இது ஒரு பெரிய மலை. இந்த பக்கம் எடுத்து சொல்றது ரொம்ப கம்மியாதான் நேரம், கொஞ்சம் தான் எடுத்து சொல்றோம். அதனால அது பேசுறவங்களுக்கு ஒரு ஆடியோ மட்டும் பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி இருக்குமேன்றதுனால சின்னதா ஒரு பவர் பாயிண்ட் மாதிரி பண்ணதுமா. கண்டிப்பாங்க அது வந்தா வந்துகிட்டே இருக்கும். அது அதனால அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாதிரி இருக்குது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே